உயிரே வணக்கம். தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று என் அன்னை மொழியை முதலில் வணங்கி, பாரதியை கவி வாழ்த்த, பாவேந்தரை மொழி வாழ்த்த, நம் பாரத தாய்மொழியை வாழ்த்த இதோ நாம் அனைவரும் எழுவோம். நீராறும் கடலொழுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. வந்தவர்களை வரவேற்பது தமிழரின் மரபாகும். அதை நிறைவேற்றும் விதமாக நமது கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் சா மாசிலா தேவி அம்மா அவர்களை வரவேற்புரையாற்ற அழைக்கிறேன். அகிலம் போற்றும் அன்னை தமிழை வணங்குகிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். கனித்தமிழ் பேரவையின் சார்பாக நடைபெறக்கூடிய இப்பயிலரங்கிற்கு வருகை புரிந்துள்ள அத்துணை நல் இதயங்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். முதற்கண் எங்களுக்கு எப்பவும் இயங்கு சக்தியாகவும் இயக்கு சக்தியாகவும் திகழக்கூடிய நம் கல்லூரியின் செயலர் மற்றும் தாளாளர் மதிப்பிற்குரிய ஐயா அரிமா டாக்டர் க ரத்தினம் ஐயா அவர்களையும் இயக்குனர் முனைவர் துரை ரத்னம் அவர்களையும் நன்றியோடு வணங்குகிறேன். இப்பயிலரங்கம் நடைபெறுவதற்கு மிகவும் உறுதுணையாகவும் எளிமையின் இலக்கணமாகவும் இப்பயிலரங்கம் இந்த அரங்கில் நடைபெறுவதற்கும் மற்றும் அனைத்து வகையிலும் எங்களுக்கு ஒரு சகோதரனாக இருந்து எங்களை வழிநடத்தக்கூடிய எளிமையின் சின்னமாக விளங்கக்கூடிய நம்முடைய கல்லூரியின் முதல்வர் முனைவர் சரவணன் ஐயா அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். முன்னாள் முதல்வர், கனித்தமிழ் பேரவை தொடங்கி வைத்தவர், தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை கனித்தமிழ் பேரவையின் அனைத்து பயிலரங்குகள் கருத்தரங்கமாக இருந்தாலும் மாநாடுகளாக இருந்தாலும் முன்னின்று எங்களுக்கு நடத்தி கொடுப்பவர், வாழ்த்துறை வழங்குபவர், எங்களை உத்வேகப்படுத்தக்கூடிய நம் கல்லூரியின் மதிப்புமிகு கல்வி இயக்குனர் முனைவர் நா மார்க்கண்டேயன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். எங்களுக்கு எப்போதும் உற்சாகமூட்டும் வார்த்தைகளோடு அன்பாக எங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய கல்லூரியினுடைய துணை முதல்வர் பெரும் மதிப்பிற்குரிய முனைவர் உ நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என அகமகிழ்வோடு வரவேற்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர், தமிழ் அறிஞர் என்று சொல்வதை காட்டிலும் கனித்தமிழ் அறிஞர் என்றுதான் சொல்லணும். அத்துணை 38 பக்கத்துக்கு சிறப்புக்குரியவர். இந்த அடுத்த அறிமுக உரையில் சொல்வாங்க. அவர் தேனி தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறார். முத்துக்கமலம் பன்னாட்டு தமிழ் மின்னிதழின் ஆசிரியராக இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொன்னால் அவருடைய சிறப்புகள் தெரியும். கடந்த ஆண்டு தமிழக அரசின் சார்பாக தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பாக அறிவியல் தமிழை நூலாக்கம் செய்வதற்காக அவருக்கு சிங்காரவேலன் விருது என்ற ஒரு உயரிய விருது அவருக்கு வழங்கப்பட்டு தமிழக அரசால் சிறப்பிக்கப்பட்டவர். 2 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணமும் 1 பவுன் தங்க காசும் கொடுத்து தமிழக அரசு அவரை சிறப்பித்துள்ளது. இனி வரும் காலங்களில் அவருக்கு பேருந்து பயணத்துக்கு கூட இலவசமாக கொடுக்க போகிறாங்க நம்மளுடைய தமிழ்நாடு அரசு. அது மட்டும் இல்லை, அவருக்கு மாதந்தோறும் பென்ஷன் கூட இனி வழங்குவாங்க. இன்னொரு செய்தி இப்போ வரும்போது சொன்னார், பத்மஸ்ரீ விருதுக்காக தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியரால் அவர் தேர்ந்தெடுத்து
அனுப்பப்பட்டுள்ளார், தேர்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளார். அத்தகு சிறப்புமிக்க நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் நம் கல்லூரிக்கு வருகை புரிந்து நம் மாணவர்களோடு உரையாற்ற இருக்கின்றார். அன்னார் அவர்களை திரு தேனி மு. சுப்பிரமணி ஐயா அவர்களை வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். தமிழ் துறையின் மூத்த பேராசிரியர், எங்களது வழிகாட்டியுமான பெருமதிப்பிற்குரிய முனைவர் கி. சாந்தினி அம்மா அவர்களையும், முனைவர் சுஜாதா அவர்களையும், தமிழ்துறை தலைவர் முனைவர் வி. கவிதா அவர்களையும், முனைவர் சவிதா அவர்களையும் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர்கள், தமிழ்துறை சுய உதவி பிரிவினுடைய தலைவர் கவிதா, பிரியதர்ஷினி, காளிமுத்து உள்ளிட்ட தமிழ்துறை பேராசிரியர்கள் அனைவரையும் அகமகிழ்வுடன் வரவேற்கின்றேன். இப்பயிலரங்கில் என்னோடு எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தரங்கமாகட்டும், அது பயிலரங்கமாக மாநாடாக இருந்தாலும் என்னோடு கைகோர்த்து இன்று வரை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கணினி பயன்பாட்டுத்துறையின் தலைவர் அன்பு சகோதரி பேராசிரியர் திருமதி ஆர்த்தி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயா அவர்கள் இப்பயிலரங்குக்காக அத்தனை ஒத்துழைப்பையும் நல்கி இதை சிறப்பான முறையில் அமைத்து கொண்டிருக்கிறார். அன்னார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். கணினி பயன்பாட்டுத்துறையினுடைய அத்தனை பேராசிரியர் சகோதர சகோதரிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மாணவ செல்வங்களாகிய உங்களை இந்த பயிலரங்குக்கு அழைத்து செந்தமிழை செழுந்தமிழாக்க உங்களை முயற்சிக்க வைப்பதற்காகவே இப்பயிலரங்கத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு வருகை புரிந்துள்ள அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் இரு கரம் கூப்பி வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன். இப்பயிலரங்குக்கு வருகை புரிந்துள்ள திரு பூபதி அவர்களையும், நம்முடைய புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நம் திரு ரமேஷ் அவர்களையும், திரு சுஜித் அவர்களையும் மற்றும் நம்முடைய சிறப்பு விருந்தினரோடு வருகை புரிந்துள்ள நண்பர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் மணிகண்டன் ஐயா அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். மற்றும் இப்பயிலரங்கத்தில் தொகுப்பாளராக இருக்கக்கூடிய ஆதி அவர்களையும், அனிதா அவர்களையும், திருமதி அனிதா அவர்களையும், பேராசிரியர் திருமதி அனிதா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவரும் இப்பயிலரங்கில் பங்கு பெற்று பயன பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Another department, Dr. Kavita, one more Kavita, senior most professor, Dr. Sandhya, Dr. Sujata, Dr. Masiradi, my dear sister Savita, Dr. Savita, and other department staff members, students. Good morning to you all. So, I appreciate Selvan Adi Sivaneshwar of third year BA Tamil for giving MOC, and thanks Dr. Anita ma'am. Congrats. Happy to hear your words. So, in the Kanitamil Peravai நடத்துகிற இந்த ப்ரோக்ராம், இந்த பயிலரங்கம், தமிழோட இம்பார்ட்டன்ஸ், தமிழை எந்த அளவுக்கு நீங்கள் கணினியோட கம்பைன் பண்ணி அந்த தமிழை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும், ரெண்டையும் சேர்க்கணும், தட்ஸ் ஆல். அதுக்கு மிக சரியான ஒரு ஸ்பீக்கர் மிஸ்டர் சுப்பிரமணி, எங்கள் ஊருக்காரரு, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாரு. அவர் நிறைய சொல்கிறார். And BA Tamil students, definitely he is an inspiration to you. ஒரு தமிழில் எந்த அளவுக்கு மேலே போகலாம். அவர் முன்னால் இருந்த சிஎம் டாக்டர் ஜெயலலிதா மேடம் என்ன ஸ்பீச் கொடுக்க போகிறாங்களோ அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவர். அவங்க கையால் நிறைய அவார்ட்ஸ் இப்போ கூட. ஸோ மிகப்பெரிய விருதுகளை வாங்கிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தேனி எம். சுப்பிரமணி சார். I think he is the right person to talk about this amalgamation of Tamil and computer science. So I congratulate the Department of Tamil and Kani Tamil Peravai for arranging such a wonderful event.
that too by inviting an eminent personality to talk about this. I congratulate Masila Devi ma'am and Aarti ma'am and the entire Tamil department, head of the department, Kavita and all the staff members for giving your support in organizing this program. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஒரு டைம் பாஸுக்கான ப்ரோக்ராம் கிடையாது. சார் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக நோட் பண்ணுங்கள். எஸ்பெஷலி தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டாக அவர் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு பெரிய மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை டு இன்க்ரீஸ் யுவர் நாலேஜ். ஏன்னா இது நல்ல ஃபீல்டு, தமிழ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டு மேக் இட் அஸ் அ ஹைலி இன்ஃபர்மேட்டிவ் செஷன். டவுட் இருந்தாலும் கேளுங்க சார்கிட்ட. ஸோ வித் திஸ் அப்ரிசியேஷன் லெட் மீ ரெஸ்யூம் மை சீட். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பாரம்பரியமிக்க இந்த ஜிடிஎன் கலைக்கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் சரவணன் அவர்களே, இந்த கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்று இன்றும் என்னோடு சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சுயநிதி பிரிவினுடைய துணை முதல்வர் நண்பர் முனைவர் யு நடராஜன் அவர்களே, இந்த ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் மாசிலா தேவி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே நமது கல்லூரி மாணவர்கள், இருபால் மாணவர்கள், பெண்கள் மற்றும் ஆண்கள் மற்றும் கணினித்துறையை சார்ந்த மாணவர்கள் மற்றும் தமிழ்துறையை சார்ந்த மாணவர்கள், தமிழை விரும்புகின்ற மாணவர்கள், கணினியில் திறமையான மாணவர்கள் என்று 2 விதமான துறைகளை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களை அழைத்து வந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்களையும் மாணவிகளையும் அழைத்து வந்திருக்கக்கூடிய கணினித்துறையை சார்ந்த பேராசிரியை ஆர்த்தி அவர்களே, இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் மிக அருமையான ஒரு சிறப்புரை நிகழ்த்துக்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தமிழ் அறிஞர், பெரிய பெரிய விருதுகளை எல்லாம் ஏற்கனவே தமிழக அரசிலே பெற்றிருக்கக்கூடியவர், இன்னும் வருங்காலத்திலே மிகப்பெரிய உயரிய விருதுகளை எல்லாம் தமிழுக்காக பெற இருக்கின்ற நமது சிறப்பு விருந்தினர் தேனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய திரு மு சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய தமிழ்துறை பேராசிரியை கவிதா அவர்களே, சாந்தினி அவர்களே, தமிழ்துறை பேராசிரியர் நண்பர்களே, மாணவ நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய நல்ல வேளையிலே உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்தும் பொழுது மாசிலா தேவி அவர்கள் தெரிவித்தார்கள், இந்த கனித்தமிழ் பேரவையை துவக்கி வைத்தது நான் முதல்வராக இருந்த பொழுது என்று சொன்னார்கள். எனக்கே அது மறந்துவிட்டது. இருந்தாலும் இதனுடைய முக்கியத்துவம் என்பது 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் மிகவும் கவலையோடு பார்த்த ஒரு விஷயம். ஏனென்று சொன்னால், உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி தமிழ் மொழி. அது நம்ம சொல்கிறோங்கிறத விட நம்ம பாரத பிரதமர் தமிழகத்தில் வரும்பொழுது மட்டுமல்லாமல் இந்திய தேசம் முழுக்க வேறு உலக நாடுகளுக்கு சென்றாலும் கூட தமிழனுடைய பெருமை மிக அருமையாக பறைசாற்றுகிறார். ஆக நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி, மூத்த மொழி தமிழ் மொழி என்று. ஆனால் நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள் எல்லாம்
கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். என்ன விதமான கவலைப்பட்டு கொண்டிருந்தாங்கன்னா, தமிழ் மெல்ல மெல்ல ஆங்கிலத்தினுடைய இன்வேஷன்னால மெல்ல மெல்ல சாகும் அப்படின்னு கூட சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் இருந்தது. ஆகவே தமிழுக்காக எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் அவைகளெல்லாம் அழிந்து போயிருந்த காலத்தில் அதையெல்லாம் மீண்டும் அவற்றையெல்லாம் திரட்டி தமிழை சாகப்படாமல் காப்பாற்றிய மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட கணினி என்ற ஒன்றை புகுத்தியவுடன் உலகம் முழுக்க, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த இன்டர்நெட் என்று ஒன்று வந்த பிறகு உலகத்தை முழுக்க இணைக்கக்கூடிய மொழியாக ஆங்கிலம் இருந்தது. அது வளர்ந்து கொண்டிருந்தது. மேலும் அது ஒரு அசூர வளர்ச்சியை ஆங்கிலம் பெற்றுவிடும். ஆங்கிலம் அந்த அசூர வளர்ச்சியை பெறும் பொழுது நிச்சயமாக உலகத்தில் உள்ள ஏனைய மொழிகளுக்கெல்லாம் முக்கியத்துவமானது குறையும், அல்லது எல்லா மொழிகளும் அழிந்துவிடும் என்ற ஒரு அச்சுறுத்தல் இருந்தது 15 ஆண்டுகளுக்கு முன்னால். எப்பொழுது கணினி என்பது பயன்பாட்டுக்கு அந்த கணினியை உலகம் முழுக்க இணைக்கின்ற இன்டர்நெட்டும் வந்ததோ, ஆக ஆங்கிலத்துக்குத்தான் முக்கியத்துவம். இன்றும் ஆங்கிலத்துக்குத்தான் முக்கியத்துவம், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்ற மொழிகளுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை நிலவியது. அப்போது தமிழ் ஆர்வலர்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிச்சயமாக தமிழுக்கும் ஒரு பெரிய ஆபத்து வருகிறது. இன்னைக்கு கூட நம்முடைய மாணவர்கள் ஏதாவது ஒரு குறுஞ்செய்தியை மற்ற மாணவர்களுக்கு அனுப்பும் பொழுது தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்களா என்றால் இல்லை. நான் சாப்பிடப் போகிறேன் என்று சொல்வதை தமிழ் எழுத்துக்களால் குறுஞ்செய்தியாக அனுப்பாமல் நான் சாப்பிடப் போகிறேன் என்பதை SAPIDA சாப்பிட போகிறேன் POKIRAN அப்படின்னு போடக்கூடிய பழக்கமானது இருக்கிறது என்று சொன்னால், அந்த கணினியிலே இருக்கக்கூடிய அந்த பேடு, கீபேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கீபேடில் இருக்கக்கூடிய வாசகங்கள் எல்லாம் ஆங்கில எழுத்துக்களால் இருக்கிறது. இவையற்றெல்லாம் எப்படி மாற்றி தமிழ் மொழி அழியாமல் காப்பாற்றுவது என்ற ஒரு கவலைப்பட்டதனால் உதயமானது தான் இந்த கனித்தமிழ் பேரவை. இந்த கனித்தமிழ் பேரவையினுடைய நோக்கமே என்னவென்றால், கணினி மூலமாக அழிய இருந்த பல மொழிகளில் தமிழ் மொழியும் ஒன்றாக இருந்தது. அதை காப்பாற்றுவதற்காக யாரெல்லாம் தமிழ் ஆர்வலர்களோ அவர்களெல்லாம் இதற்காக கணினியை பயன்படுத்துவதற்கு இத்தகைய ஃபாண்ட் சைஸ் அல்லது எழுத்துக்களை வடிவமைப்பது, அது எப்படி நம்ம கொண்டு வருவது என்று சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றியை தமிழர்கள் அடைந்திருக்கிறார்கள். உலக அளவிலே மிகப்பெரிய வெற்றியை மற்ற மொழியை சார்ந்தவர்கள் அடைந்திருக்கிறார்களோ இல்லையோ, இன்றைக்கு தமிழ் பிழைத்தது மட்டுமல்ல, இந்த கணினி பயன்பாட்டில் தமிழ் ஆளுகிறது என்று தான் சொல்ல வேண்டும். இந்த கணினியை ஆள்வதில் தமிழர்களும், அதுக்கு எவ்வளவோ உதாரணங்கள் சொல்லலாம். ஒரே ஒருத்தர் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த சுந்தர் பிச்சை என சொல்லக்கூடிய கூகுள் நிறுவனத்தினுடைய தலைவர். அவர் தமிழகத்திலிருந்து சென்றவர். தமிழகத்திலிருந்து சென்றவராக இருந்தாலும் இந்த கணினியை இந்த அளவுக்கு உலகம் முழுக்க நாம் ஏதாவது ஒரு சின்ன செய்தியை நாம் தேட வேண்டும் என்றாலும் அந்த கூகுள் என்பதுதான் நமக்கு கடவுள் போல காட்சி அளிக்கிறது. அதை ஆட்கொண்டிருப்பவர் அல்லது அதை ஆட்சி செய்து கொண்டிருப்பவர் தமிழர் என்றது ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இருக்கும். எவ்வளவோ தமிழர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவோ தமிழர்களை தமிழை அழிய விடாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே கணினி பயன்பாட்டில் மூலமாக ஆங்கிலம் மேலோங்கி தமிழ் அழிந்துவிடும் என்ற இருந்த அச்சத்தை போக்கியவர்கள் இந்த கனித்தமிழ் பேரவையில் ஈடுபாடோடு செயல்பட்ட தமிழ் ஆர்வலர். அப்படிப்பட்ட ஒரு தமிழ் ஆர்வலர் தான் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக இங்கு உங்களிடையே உரையாற்ற வந்திருக்கிறார். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்றைய தினம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் வருகின்ற 10ஆம் தேதி வரை சென்னையிலே ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சென்னை நிகழ்ச்சி சிங்கா 60. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. சிங்கா 60 அப்படின்னா 60 ஆண்டுகளே ஆன ஒரு தேசம். 60 ஆண்டுகால் தான் அந்த தேசம் உருவாக்கப்பட்டிருக்கு. அது வரைக்கும் ஒரு சின்ன தீவாக இருந்த சிங்கப்பூர் என்ற ஒரு ஸ்மார்ட் நகரம், ஸ்மார்ட் தேசம்,
ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லக்கூடாது, அதை ஸ்மார்ட் நேஷன். அது ஸ்மார்ட் நேஷனாக மாற்றியதில் மிகப்பெரிய பங்களிப்பை அளித்தவர்கள் சீன நாட்டை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன்னா பூர்வ குடிமக்கள்னால் சீன நாட்டவர் தான் பூர்வ குடிமக்கள். ஆனால் அந்த சிங்கப்பூரை, அந்த அழகான ஒரு சிங்கப்பூரை ஒரு ஸ்மார்ட்டான ஒரு தேசமாக மாற்றியதில் அரும்பணி ஆற்றியவர்கள் தமிழர்கள் என்பது நமக்கெல்லாம் பெருமைக்குரிய விஷயம். அந்த நிகழ்ச்சியானது சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு. 10ஆம் தேதியோட நிறைவடைய இருக்கிறது. அங்கே நீங்கள் சிங்கப்பூர் யாராவது போயிருந்தால் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூருக்கோ மலேசியாவுக்கோ போயிருந்தால் தெரியும். எனக்கு கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இருந்தது நான் இங்கிலீஷ் பேசின உடனே. மலேசியாவில் போய் இறங்கி ஏர்போர்ட்டில் போய் ஏதோ சில தகவலை சேகரிக்கிறதுக்காண்டி ஆங்கிலத்தில் பேசினோடனே, சார் நீங்கள் தமிழ் தானே அப்படின்னாரு. ஆமாம் அப்படின்னு. தமிழில் பேசுங்க அப்படின்னு எனக்கு சொன்னது அந்த மலேசியா ஏர்போர்ட்டில் கன்னத்தில் அரைஞ்ச மாதிரியே இருந்தது. தமிழர் மாதிரி தெரிகிறாரு, ஆனால் நான் இங்கே ஆங்கிலத்தில் பேசுகிறேன். அப்போது எந்த அளவுக்கு இங்கே நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் யார் இப்படி பேசுவாங்களா எனக்கு தெரியலை. அப்போ மலேசியா, சிங்கப்பூர் இந்த போல தேசங்களில் எந்த அளவுக்கு தமிழர்களை தூக்கி பிடிக்கிறார்கள், தமிழை தூக்கி பிடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் நாட்டை தவிர உலகத்தில் கூடிய மற்ற நாட்டுகளில் எங்கெல்லாம் தமிழ் ஆட்சி செய்கிறது என்றால், சிங்கப்பூரில் ஆட்சி செய்கிறது, மலேசியாவில் ஆட்சி செய்கிறது, இலங்கையில் ஆட்சி செய்கிறது, மொரீஷியஸில் ஆட்சி செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் பல தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் தமிழை தவிர எதுவும் பேசுறதில்லை. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் சமீபத்தில் போனப்போ கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி அப்போ நான் ஒரு ஹோட்டல் ரிசார்ட்டில் ரிசப்ஷனில் போய் நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் இட்டாலியில் அவர் உடனே டக்குன்னு என்கிட்ட தமிழில் பேசிட்டு, என்ன சார் வேணும் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கெல்லாம் நம்ம தமிழர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் தமிழர்களை கண்டவுடன் பேருவகையோடு உபசரிக்கிறார்கள். அந்த வகையிலே நாம் தமிழை அழியாமல் காப்பாற்ற வேண்டுமானால் சொன்னால், இன்றைக்கி நான் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் தமிழ் மொழியிலேயே பேசிக்கிட்டு இருக்கேன். சிரமம்னா ஈஸி தான் எனக்கு, இருந்தாலும் அது வார்த்தைகள் மாறாமல் பேச வேண்டும் என்று. காரணம் என்னவென்று சொன்னால், இது ஒரு தமிழை காப்பாற்றக்கூடிய நிகழ்ச்சிகளிலே ஒரு சிறிய நிகழ்ச்சி. கணினி மூலமாகவோ உலக நாடுகளுடைய இணைப்பு மூலமாகவோ ஆங்கில மொழியினுடைய தாக்கம் அதிகமாகி தமிழ் மொழி வீழ்ந்துவிடக்கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஸோ அத்தகைய நிகழ்ச்சியிலே ஆங்கிலம் கலக்காமல் பேச வேண்டும் என்று முயன்று நான் தமிழிலே பேசியிருக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருவரும் கணினி பயன்பாட்டிலும் சரி, உங்களுடைய மொபைல் பயன்பாட்டிலும் சரி, சுத்தமான தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துங்கள். ஆங்கில எழுத்துக்களை வைத்து தமிழிலே நீங்கள் எதையும் மற்றவர்களுக்கு குறுஞ்செய்தியாக அனுப்பக்கூடாது என்ற செய்தியை மட்டும் சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாணவர்களின் காமராசர், என்றும் மாறாத எங்களின் நேசர், சுய உதவி பிரிவு துணை முதல்வர் முனைவர் உ. நடராஜன் ஐயா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். கல்லூரியின் முதல்வர், வெளியில் பொறுத்தபடி சொல்லிடுறேன், சரவணன் அவர்களே, முன்னாள் முதல்வர், இன்றைய அரங்காவலர், அருமையாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அருமை நண்பர் முனைவர் மார்க்கண்டேயன் அவர்களே, கவிஞர் வைரமுத்தையும் மாஸ்ட்ரோ இளையராஜாவையும் இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவையும் தந்த அருமையான தேனி மாவட்டத்திலிருந்து பல்வேறு சிறப்புகளை கொண்ட மிகச்சிறந்த ஆளுமையாக ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியம் அவர்களே, அவர்களோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் அவருடைய நண்பர் மணிகண்டன் அவர்களே, இந்த கணினி தமிழ் பேரவை கண்களை இமைகள் காப்பது போல் காத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் மாசிலா அவர்களே, பேராசிரியர் ஆர்த்தி அவர்களே, தமிழ்துறை தலைவர் கவிதா அவர்களே, தமிழ்துறையை சார்ந்த சவிதா, சுஜாதா, மகாலட்சுமி, முத்துலட்சுமி, கவிதா மேடம், புதுசாக வந்திருக்கக்கூடிய மேடம்,
எல்லாருக்கும் அருமையான காலை வணக்கம். அன்பான மாணவர்களே, உங்களுக்கு இனிமையான காலை வணக்கம். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, 10 நாள், ஒரு 4 days, 4 நாட்களுக்கு முன்னாடி இங்கே கோடை எஃப்எம்லேருந்து வந்திருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவிகள் வந்து கவிதைகள் அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் எழுதினாங்க. 5 வரி 6 வரி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாரும் வந்தீங்களான்னு தெரியல. யாராவது இருக்கீங்களா அந்த கூட்டத்தில்? 3rd years தான் ரொம்ப வந்தாங்க. இவ்வளோ சிறப்புகள் உள்ள மாணவர்கள் நம்ம கல்லூரியில் இருக்காங்களான்னு. அதில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு 3 பேர் வந்து அம்மாவை பற்றி எழுதியிருந்தாங்க. 2 பசங்க மட்டும் தந்தையை பற்றி எழுதியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சவருக்கு ஒரு பக்கம் ஷாக். அப்பாவை பற்றி எழுதுறாலும் இந்த காலேஜில் இருக்காங்கப்பா அப்படின்னு பெருமைப்பட்டார். இந்த தலைமுறைக்கும் தமிழில் ஆர்வம் இருக்குங்கிறது நான் அன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க தமிழ் சமுதாயம் பரவி கிடக்கு. எல்லாரும் முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. கனடாவில் வந்து பொங்கல் கொண்டாடுறாங்க, ஆஸ்திரேலியாவில் பொங்கல் கொண்டாடுறாங்க, இங்கிலாண்டில் லண்டனில் பொங்கல் கொண்டாடுறாங்க. ஏன்னா இந்த கணினி வந்ததுக்கு அப்புறம் யார் வேணா எந்த சரித்திரத்தில் வேணா ஈஸியாக படிச்சுக்கலாம். நம்முடைய சரித்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பாரம்பரியம். அந்த சர்ச்சி பேசிட்டு இருக்காங்க பாரு, அப்படி ஒரு பாரம்பரியம். உன்னுடைய குடும்பத்தோட பெருமையை உனக்கு தெரியணும், உன்னுடைய தமிழ் மொழியோட பெருமை உனக்கு தெரியணும், தமிழ் மண்ணோட பெருமை உனக்கு தெரியணும். 60களில் வந்து இந்தி போராட்டம்னு ஒன்று வந்து தமிழோட அரசியலை வந்து மாற்றின ஒரு சமாச்சாரம். இன்றைக்கும் வந்து மொழி முக்கியமான விஷயம். எந்த நாட்டு அரசியல்லையும் சரி, வடக்கேந்து வந்து இந்தியை திணிக்க பார்க்குறாங்க, அதை தடுக்க பார்க்குறாங்க. ரெண்டுலேயுமே அரசியல் இருக்குது. நம்மளை வந்து நாமளா உயிரோட உயிர்ப்புத்தன்மையோடு இருக்க வைக்கிறதுக்கு காரணம் வந்து மொழி. எங்கள் தலைமுறையில் நிறைய வாசிப்போம். நாங்கள்லாம் வந்து அல்ஃபபெட்ஸ் எப்படி எழுத்து எப்படி கற்றுக்கிட்டோம்னா, ஸ்லேட்டுன்னு ஒன்று இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தது கிடையாது. தரையில் நெல் மணிகளை கொட்டி எழுதுவாங்க. எங்களுக்கு மூத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில், எங்கள் அப்பாவோட குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடியில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கு எல்லாமே கணினி, எல்லாமே நீங்கள் சொல்கிற மாதிரி கணினியில் ஆப்ரேட் பண்ணுறீங்க, செயல்படுறீங்க. அவர் மார்க்கண்டேயன் சார் சொன்ன மாதிரி அங்கே போயினா 2-3 ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃபாண்டே தமிழில் வரும். நீ தா அப்படின்னா தமிழ்னு அதுவே அடிச்சிடும், வா அப்படின்னா அது அடிச்சிடும், வருகிறேன்னா அதுவே சொல்லிடும். சும்மா தட்டினா போதும், உனக்கு தேவையான வார்த்தைகள் வரிசையாக வந்து விழும். மொழியை பற்றி உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். அவர் சொன்னார், ஒரு சாதாரண அனுபவம் தான். ஆனால் இட்டாலியில் போய் தமிழ் பேசுகிறாங்கிற போது அந்த நிமிஷம் அந்த நொடி அவர் மனசில் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்குன்னு என்னால் உணர முடியும். வெளிநாட்டுக்கு போகிற போது தான் தெரியும். ஒரு தடவை நீங்கள் வந்து எல்லாமே திண்டுக்கல்லே சுற்றி வர்றதுனா உங்களுக்கு தெரியாது. ஒரு டெல்லிக்கோ மும்பைக்கோ போகக்கூடிய ட்ரெயினில் போனீங்கன்னா எல்லாரும் வேறு மொழி பேசுவாங்க. நம்ம மொழி பேசுகிற போய் பக்கத்தில் உட்காந்துக்குவோம். போகிற வரைக்கும் நமக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28 hours 48 hours அப்படி போகிற ட்ராவலில் நம்ம மொழி கேட்க நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இங்கே எல்லோரும் நம்மளை சுற்றி தமிழே பேசினாலும் இப்போ கூட தமிழ் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் வந்து இந்த தலைமுறை தமிழோட அருமையை தெரியணும், தமிழோட தொன்மையை தெரியணும். மிக விசாலமான பார்வையை கொண்ட தமிழ் சமுதாயம். பழைய கவிஞர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கெல்லாம் ஜாதி மதத்தில் சண்டை நடக்குது. மனுஷனை மட்டும் நேசிக்க சொல்ல, விலங்கை நேசிக்க சொல்லியிருக்காங்க. பல் உயிர் ஓம்புதல், எவ்வளோ பெரிய பரந்த பார்வை. ஐநா சபையில் எழுதியிருக்காங்களாம், யாதும் ஊரே யாவரும். இது 4 முழுக்க பேசினாலும் நீ புரிஞ்சுக்குவான்னு தெரியாது. உலகம் முழுக்க எனக்கு சொந்தம், நான் மனுஷன், ஜாதி கிடையாது, இனம் கிடையாது. அதை தாண்ட மனுஷனா நேசிக்கக்கூடிய சமாச்சாரம் மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குங்கிறது அவனால் ஏற்றுக்க முடியல. இங்கிலாந்து இங்கேருந்து இங்கிலீஷ் வந்தாங்க, நம்மளை வியாபாரத்துக்காக வந்து நம்ம நாட்டை அடிமை செஞ்சு அவன்கிட்ட உள்ள அந்த துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை வச்சு நம்மளை வந்து அடிமைப்படுத்தி கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் ஆண்டுட்டு போனால் நிறைய நல்ல விஷயங்கள் கொடுத்துட்டு போனான். நம்மளுடைய சட்டம், நம்மளுடைய ரெவன்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் கொடுத்துட்டு போனான். ட்ரெயின் அவன் தான் கொடுத்தான். எல்லா மலைகளுக்கும் ரோடு போட்டான், எல்லா மலைகளுக்கும் தேயிலை வளர்த்தான், காஃபி வளர்த்தான், எல்லாமே அவன் தான் செஞ்சான். ஆனால் நம்மளை வந்து ஒரு அளவுக்கு மேலே போடாமல் பார்த்துக்கிட்டான். ரொம்ப போச்சுன்னா எஸ்எஸ்எல்சி, அதுலேயும் ஜாதியில் முற்பட்டவங்க தான் அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படிச்சிருப்பாங்க. இன்றைக்கு யார் வேணால் படிக்கலாம். நம்மளை மாரி கல்லூரியில் வந்து பலவிதமான கோர்ஸ் இருக்கு. நீங்கள்லாம் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. நம்ம சிஓவும் தம்பி
துறையும் விளையாட்டில் சிறந்து விளங்கணும், பேச்சில் சிறந்து விளங்கணும், கவிதையில் சிறந்து விளங்கணும், நிறைய எஃபர்ட்ஸ் போடுறாங்க. அதுக்காக தான் இந்தமாரி தொடர்ச்சியான கூட்டங்கள். இதுக்கு வரக்கூடிய ஆளுமைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். நமக்கு தெரியாத பல நல்ல கருத்து அவருடைய ப்ரொஃபைல் கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜெயலலிதா அம்மா இவர் எழுதி கொடுத்தா நிறைய மீட்டிங்கில் பேசுவாங்கன்னு சொன்னார். ஓப்பன் சீக்ரெட்டாக சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா எனக்கு கொஞ்சம் அரசியல், எனக்கும் மார்க்கெட் சாருக்கும் அரசியல் நல்லா தெரியும். அரசியல் சம்பந்தப்பட்ட ஆட்கள் நாங்கள். அந்த போயஸ் கார்டனில் பூங்குன்றன்னு ஒரு பெரிய கவிஞர் இருந்தார், அவருக்கு தோழர், அவருக்கு நண்பர். அப்படி ஒரு ஆளுமை உங்களுக்கு தெரியாது. இப்போ ஏடிஎம்காரங்க வந்தாங்கன்னா அவர் பார்த்து சல்யூட் பண்ணுவாங்க. மிகப்பெரிய ஆளுமையாக இருந்திருக்காரு. இப்போ வந்திருக்காரு நம்ம காலேஜுக்கு. அனுபவம் அதிகம். பத்மஸ்ரீங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சினிமாவில் நடித்து 50 படம் 100 படம் நடித்து போகலாம். ஒரு எழுத்தாளனாக இருந்து பத்மஸ்ரீ அடையிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். நம்மலாம் பாராட்டணும், கைத்தட்டலாம், தப்பு கிடையாது. தமிழால் எந்த அளவுக்கு ஒருத்தர் உயர முடியும், வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும், உயர்ந்த புகழை பெற வேண்டும், உயர்ந்த நிலையை அடைய வேண்டும்ங்கிற தாக்கமும் வேட்கையும் இருந்தால் அவர் அந்த அளவுக்கு போயிருப்பார். அவருடைய அறிமுகம் கிடைத்தது நான் ரொம்ப மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அற்புதமான நிகழ்ச்சி. அடுத்த மாதிரி கூட்டங்களை ஆர்வம் உள்ள மாணவர்களை உட்கார வைக்கணும். அதாவது இவங்க கேட்டுட்டு இவங்க 4 வரியில் எழுதணும், இவங்க கேட்டுட்டு இவங்க 4 வரியில் பேசணும். பேச்சாற்றலும் கவிதை ஆற்றலும் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட மாணவங்களுக்கு ஒரு தீயை பற்ற வச்சுட்டு போகணும். இங்கே உட்காந்து அவங்க சொந்த கதை இந்த பாருங்க. ஏன்னா நம்ம மாணவர்களுக்கு தமிழனுக்கு ரஜினி சொல்லுவார், பேசாமல் இருக்க முடியாது இந்தியனுக்கு, தமிழனுக்கு. அப்படி மாணவர்கள் நம்ம கவனிக்கிற ஆற்றலை வளர்த்துங்க. நம்மளை சுற்றி உலகம் வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு. இந்த வேகமாக வளரக்கூடிய உலகத்தில் தமிழ் அடையாளத்தோடு நம்ம மேலே உயர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அவர் கூகுள் பிச்சையை பற்றி சொன்னார். உலகம் முழுக்க பரவி இருக்காங்க, பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க தமிழ்நாட்டிலேருந்து போய். அந்த அடையாளத்தை காப்பாற்றிட்டு நம்ம உயர்றது அது ஒரு கர்வம் உண்டு. அதை உணர்ந்தால் தான் தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களையும் நம்பி ரமேஷ் பூபதி பின்னாடி இருந்து ஹெல்ப் பண்ணுவார். எல்லாருக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இணை பேராசிரியர் முனைவர் வி கவிதா அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பயிலரங்கில் மாணவர்கள் நன்கு பயன்படுத்தி கொண்டு கணினி வளர்ச்சியில் மேம்பட வேண்டும் என்று தமிழ்துறையின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி. அவர்களின் நல்வழிகாட்டி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வே முத்துலட்சுமி அம்மா அவர்களை அறிமுக உரை நல்கிட அழைக்கிறேன். அவையை அலங்கரித்து அமர்ந்திருக்கக்கூடிய அவையோர் அவர்களுக்கும் என் மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கம். தேனி மு. சுப்பிரமணிய ஐயா. தேனி என்றாலே ஒரு சிறப்பு உண்டு. நம் துணை முதல்வர் ஐயா அவர்கள் அதை லேசாக தேனியினுடைய சாரல் போன்று அதை தொட்டுவிட்டு சென்று விட்டார்கள். தேனி மண்ணில் பிறந்த மண்ணின் மைந்தன் அவர். இசை உலகமெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தினுடைய இசை எங்கிருந்து வந்தது என்றால் இளையராஜாவினுடைய இசையிலிருந்து இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது, அப்படித்தான் சொல்ல வேண்டும். இயக்குனர் என்று சொல்லும் பொழுது பாரதி ராஜா, எழுத்தாளர்கள் என்று சொல்லும் பொழுது மு. மேத்தா, கவிக்கோ அப்துல் ரஹ்மான், காமராசருடைய கொள்ளுப்பேரன் நம்ம கல்லூரியில் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் படித்தார். வைரமுத்து, முடியரசன், இது போன்ற ஏராளமானோர் தேனி மண்ணிலே பிறந்தவர்கள். தென்றல் சாரலிலே நினைந்தவர்கள், வைகை கரையிலே புரண்டு எழுந்தவர்கள். அதனால தான் என்னவோ தேனிக்கே ஒரு விசேஷம். அங்கு பிறக்கக்கூடிய அத்துணை பேரும் நல்ல ஒரு இடத்தில் தமிழ் அமர்த்தி சிம்மாசனமாக உயர்த்தி தலை நிமிர்த்து பார்க்க செய்கின்றது. ஏனென்றால் தேனி மு. சுப்பிரமணியம் அப்படின்னு சொன்னதுனால தேனியை பற்றி நான் சொல்ல வேண்டும். நம் கல்லூரியினுடைய முதல்வர் ஐயா அவர்களுமே தேனி பகுதியை சார்ந்தவர் தான், என்னையும் சேர்த்து. அதனால் என் தேனி மண்ணினுடைய சிறப்பை நான் லேசாக சாரலாக உங்களுடைய மனதிலே பதிய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இந்த தேனியினுடைய சிறப்பை நான் சொல்லியிருக்கின்றேன். அப்படி ஒரு தேனியிலிருந்து வருகை புரிந்திருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். சிறப்பு விருந்தினர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 25 பக்கங்கள் விவரக்குறிப்பு உள்ளது. இதை நான் வாசித்தால் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. அத்துணை சிறப்புகளும் இதில் அமர்ந்து விட்டன.
அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவராக இந்த சிறப்பு விருந்தினர் நம் கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கிறார். ஒரு தேனீ போல தேனை எப்படி நாம் சுவைக்க வேண்டும் என்று சுவையை சொல்வதற்காக. இவர் பிறந்ததோ ஒரு சின்ன கிராமம். ஏன் இந்த கிராமத்தை நான் சொல்கிறேன் என்றால், நாம் எல்லோரும் கிராமத்திலிருந்து வந்த மாணவர்கள் எல்லோரும், எங்களையும் சேர்த்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கல்வியால் மேன்மை அடைய முடியும் என்ற ஒரு திறனை வெளிக்காட்டுவதற்காகவே இந்த கிராமத்தில் பிறந்த மைந்தன், பழனி செட்டிப்பட்டி கிராமத்தில் பிறந்த சுப்பிரமணி ஐயா அவர்கள் நம் கல்லூரிக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள். இவர் படித்த பட்ட படிப்புகளோ ஏராளம், எதையும் விட்டு வைக்கவில்லை, எந்த பாதையையும் விட்டு வைக்கவில்லை. எம்ஏ பொருளாதாரம், இதழியல், மக்கள் தகவல் தொடர்பியல், டிப்ளமோ இன் லேபர் லா, இவை அனைத்தும் இவருடைய பட்ட படிப்புகளாக, இதற்கும் மேல் பட்ட படிப்புகளாக படித்தவர். பணி என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமாக எழுத்தாளராகவும் இதழாளராகவும் இருந்திருக்கின்றார். ஜேர்னலிசம், இன்னைக்கு எந்த மாஸ் எந்த ஜேர்னலிசத்துக்கு நீங்கள் போனாலும் நல்ல ஒரு வேலையில் இருக்கலாம், குறிப்பாக தமிழ் தெரிந்தவர்கள் மட்டுமே. அப்படிப்பட்ட எழுத்தாளராகவும் இதழாளராகவும் இவர் பணிபுரிந்திருக்கின்றார். தேனியில் செய்யப்பட்டு வந்த உடையப்பா பொறியியல் கல்லூரி, அங்கு நிர்வாக மேலாளராகவும் மற்றும் செயலாளராகவும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பயின்று விருப்பத்தின் பேரில் ஓய்வு பெற்றவர். பொறுப்புகள் என்று பார்க்கும் பொழுது தேனி தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளராகவும் கணினி தமிழ்ச்சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கின்றார். தேனி தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், பாரதி கலை இலக்கிய மன்றத்தின் துணை செயலாளர், நெல்லை தூத்துக்குடி மாவட்ட துணுக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர், வஉசி வெள்ளிமணி இளந்தளிர் மன்றத்தினுடைய அமைப்பாளர், தமிழ் எழுத்தாளர் பேரவையினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், தேனி இலக்கிய பணிமன்றத்தினுடைய உறுப்பினராக இப்படி பல்வேறுபட்ட பதவிகளில் வகித்தவர். முத்துக்கமலம் பன்னாட்டு தமிழ் மின்னிதழினுடைய ஆசிரியராகவும் தேனி தமிழ்ச்சங்க வலைத்தளத்தினுடைய ஆசிரியராகவும் பல்வேறு தளங்களில் தன்னுடைய பதிவுகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார். அகல்விளக்கு, பல்சுவை இணைய இதழ், தமிழ் திரை உலகம் திரைப்பட இணைய இதழினுடைய துணை ஆசிரியராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தேனி மாவட்ட தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய திருக்குறள் திருப்பணிகள் திட்ட கண்காணிப்பு குழுவினுடைய உறுப்பினராகவும் கண்காணிப்பு குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அத்தோடு தேனி நாடா சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை பாடத்திட்ட குழுவினுடைய உறுப்பினராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழ் செம்மொழி வரலாற்று ஆய்வு மையத்தினுடைய தமிழாய்வு களஞ்சியம் காலாண்டு இதழின் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். நல்ல ஒரு அட்வைசர், போர்டு மெம்பராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். தமிழ் கலை இலக்கியத்தில் எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கின்றது என்பதை இவருடைய பட்டியல் இங்கு எடுத்துரைக்கின்றன. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட பட்டியல் தமிழ் இலக்கியம் சார்ந்த பட்டியல்களை இங்கு நமக்கு கொடுத்துள்ளார். நீங்கள் என்னை அணுகினால் இதை உங்களிடம் கொடுக்கிறேன். அவருடைய வீரியம் செறிந்த தமிழ் மொழியினுடைய அத்துணை சிறப்புகளையும் இந்த பதிவில் இங்கு உள்ளது. வெளியான தொடர்கள் தினத்தந்தியில் அருள் தரும் ஆன்மீக வார இதழ், அதே தினத்தந்தியில் அருள் தரும் ஆன்மீக வார இதழ், ஹெல்த் கேர் மாத இதழ் போன்ற பல்வேறுபட்ட இதழ்களில் தன்னுடைய படைப்புகளையும் கொடுத்துள்ளார். இவருடைய நூல்கள் என்று பார்க்கும் பொழுது தமிழ் இணைய சிற்றிதழ்கள், தமிழ் விக்கிபீடியா, சுவையான 100 இணையதளங்கள், மாணவர்களுக்கான 100 இணையதளங்கள், மகளிருக்கான 100 இணையதளங்கள், அதிசயங்கள், உலக அதிசயங்கள், அற்புத மகான்கள், இந்திய தேசிய பூங்காக்கள் என்று பல்வேறுபட்ட கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நூல்களுடைய ஒரு நூல் ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். தமிழ் இதய மாநாட்டு பங்களிப்புகளில் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினராகவும், கனடாவில் நடக்கக்கூடிய உலக தமிழ் தகவல் தொழில்நுட்பத்தில் இங்கு தேர்வுக்குழு உறுப்பினராகவும் இவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அத்தோடு கனடாவில் டெராண்டோ நகரில் நடத்தப்பட்ட இணைய வழி கற்றல் கற்பித்தலின் இன்றைய நிலை சார்ந்த இணையத்தில் இவர் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து செயல்பட்டிருக்கின்றார். சர்வதேச நிறுவனம் எங்கு உள்ளது என்றால் ஜப்பான், தமிழ் அனிதம், அமெரிக்கா போன்ற பல்வேறுபட்ட இடங்களில் பன்னாட்டு மாநாட்டு பணிகளில் ஆய்வு வல்லுநர் குழு, பதிப்பு குழு மற்றும் நிகழ்ச்சி தயாரிப்பு குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்கின்றார். தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், பார்வதீஸ் கலைக்கல்லூரி, திண்டுக்கல் GTN கலைக்கல்லூரி போன்ற பல்வேறுபட்ட
கல்லூரிகளில் தன்னுடைய இதழ்களை நடத்தி பெருமை சேர்த்தவர் இந்த நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள். அத்தோடு பல கருத்தரங்குகள், பல்வேறுபட்ட பயிற்சிகள், கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட பயிற்சிகள் இணையதளம் சார்ந்த வகையில் இவர் ஏராளமான பயிற்சிகளை நடத்தியிருக்கின்றார். இவருடைய முத்துக்கமலம் இணை இதழ்கள் எங்கெல்லாம் நடந்திருக்கிறது என்றால், எந்த தலைப்புகளை ஒட்டி நடந்திருக்கிறது என்றால், ஆன்மீகம், பகுத்தறிவு, கதை, கட்டுரை, கவிதை, அடையாளம், நேர்காணல், கல்வி, குட்டிக்கதை, குறுந்தகவல், சிரிக்க சிரிக்க மகளிர் மட்டும், சிறுவர் பகுதி, மருத்துவம், சமையல், சுவையான தகவல்கள், சுற்றுலா தலங்கள், மின் புத்தகங்கள், தமிழ் வலைப்பூக்கள், தினம் ஒரு தளம் என்று ஏராளமான தளங்களில் இவருடைய பதிவுகளை பதிவு செய்திருக்கிறார். எங்கெல்லாம் செய்திருக்கிறார் என்றால், இந்தியா மாத்திரம் கிடையாது, இந்தியா போன்ற இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு நாடுகள், அமெரிக்கா, கனடா, டென்மார்க், நார்வே, ஜெர்மனி, இங்கிலாந்து, ஹாங்காங் போன்ற பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்து பல படைப்பாளர்கள் இவருடைய முத்துக்கமலம் இணை இதழ்களுக்கு படைப்புகளை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர் எங்களுடைய தேனியை சார்ந்தவர்கள். அத்தோடு இசைத்தமிழ் குறுந்தகடு, மின் நூலக பணி, வானொலி நிகழ்வுகள் போன்ற கவியரங்க நிகழ்வுகள் போன்ற ஏராளமான நிகழ்வுகளை நடத்தியவர். இவர் நடத்திய கவியரங்க நிகழ்வுகளில் வசந்த விடியல், முதுமையை போற்றுவோம், மார்கழி கோலங்கள், அன்றும் இன்றும், இனியே தமிழ் மொழியே போன்ற பல்வேறு சாதனைகளை புரிந்தவர். இவர் பெற்ற விருதுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. கலை இலக்கிய சாதனையாளர் விருது, தமிழ் திணை விருது, தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சித்துறையின் மூலமாக பெற்ற 30,000 பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் விருது, அத்தோடு படைப்பாக்க மேன்மை விருது, முல்லை பெரியார் முத்தமிழ் மன்றம் வழங்கிய சாதனையாளர் விருது, கணினி தமிழ் விருது, சிந்தனை சிகரம் விருது, அம்மா குயில் விருது, முத்தமிழறிஞர் கலைஞர் விருது, தூய தமிழ் பற்றாளர் விருது, அதியமான் விருது, மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கிய தகுதி உடையவர் என்ற சிங்கார வேலூர் விருது என்ற பல்வேறுபட்ட விருதுகளை பெற்று தமிழுக்கே இங்கு அணி சேர்த்து தமிழினுடைய ஒரு முத்தாய்ப்பாக ஒரு மணியாக திகழ்ந்திருக்கக்கூடிய நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு நம் GTN கலைக்கல்லூரியின் சார்பாகவும், தமிழ் துறையின் சார்பாகவும், கணினி மேம்பாட்டு மையத்தின் சார்பாகவும் அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த GTN கலைக்கல்லூரியின் கனித்தமிழ் பேரவை நடத்தும் இந்த பயிலரங்க நிகழ்வுக்கு தலைமை தாங்கி என்னை பற்றி சிறப்பான செய்திகளையும் சொல்லி என் ஊர்க்காரர் என்கிற ஒரு அறிமுகத்தையும் விட்டு சென்றிருக்கும் கல்லூரியின் முதல்வர் முனைவர் சரவணன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் அதற்கடுத்து பேசிய இந்த கல்லூரியின் மேனாள் முதல்வர் மற்றும் கல்வி இயக்குனர் ஐயா முனைவர் மார்க்கண்டேயன் ஐயா அவர்களுக்கும், அதனைத் தொடர்ந்து உரையாற்றிய சுய உதவிப் பிரிவு துணை முதல்வர் முனைவர் நடராஜன் ஐயா அவர்களுக்கும், வரவேற்புரை நிகழ்த்திய முனைவர் மாசிலாதேவி அம்மா அவர்களுக்கும், என்னை பற்றி அறிமுக உரை நிகழ்த்தி சென்றிருக்கிற அம்மா அவர்களுக்கும், இந்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் சாந்தினி அம்மா அவர்களுக்கும், கவிதா அம்மா அவர்களுக்கும், கணினி பயன்பாட்டுத்துறை தலைவர் திருமதி ஆர்த்தி அவர்களுக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கல்லூரி 2வது முறையாக நான் இங்கு வந்திருக்கிறேன். கடந்த முறை இங்கு நடைபெற்ற கல்வியியல் மாநாட்டுக்கு வந்திருந்தேன். அதனைத் தொடர்ந்து இன்று எனக்கு தமிழ் மின்னிதழ்கள் என்னும் தலைப்பில் பயிலரங்க நடத்துங்கள் என்று மாசிலாதேவி அம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். கேட்கலையா? இந்த கனித்தமிழ் பேரவை தொடக்கத்துக்கு காரணம் நான் தான். அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நான் திருவட்டாரில் உள்ள, அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் உள்ள
எக்ஸல் பன்னாட்டு கல்வி நிறுவனத்தில் விக்கிபீடியா மாணவர் மன்றம் என்று ஒரு மாணவர் மன்றத்தை தொடங்கி வைத்தேன். அதை அடிப்படையாக கொண்டு அமைக்கப்பட்டதே இந்த கனித்தமிழ் பேரவை. இதை கனித்தமிழ் பேரவையை அப்போதைக்கு அப்போது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் உதவி இயக்குநராக இருந்த தமிழ் பருதி அவர்கள், நான் விக்கிபீடியா மாணவர் மன்றத்திற்கு செய்திருந்த பணியை கண்டு அதனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கனித்தமிழ் பேரவை அமைக்கப்பட்டது. கனித்தமிழ் பேரவையில் தமிழ் மட்டும் படிப்பவர்கள் மட்டும்தான் கணினி தமிழ் படிப்பவர்கள், கணினித்துறை படிப்பவர்கள் மட்டும்தான் தமிழை பங்களிப்பு செய்ய வேண்டும் என்கிற அவசியமில்லை. அனைத்து துறையினரும் கணினியில் தமிழ் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும். நான் பொதுவாக எந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட போதும் இணையத்தில் தமிழ் பங்களிப்பை அதிகரிக்க வேண்டும் என்கிற ஒரு இதை முன்வைத்து வருகிறேன். ஏனால் நம்மளுடைய கல்வி இயக்குனர் மார்க்கண்டேயன் அவர்கள் சொன்னது போல் ஆங்கிலம் அதிகப்படியான இடத்தை பிடித்திருக்கிறது. உலக இணைய பயன்பாட்டில் ஆங்கில மொழி 59.9% இடத்தை பிடித்திருக்கிறது. தமிழ் மொழி எவ்வளவு உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்றால் சுழியம்னா ஜீரோ என்ன சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நான் சுழியம்னு தூய தமிழ் பற்றாளர் விருது வாங்கினதுனால சுழியம்னு சொல்கிறேன். நான் ஜீரோன்னு உங்களுக்காக ஜீரோன்னே மாற்றி சொல்லிடுறேன். அது தமிழ் மொழியினுடைய உள்ளடக்கம். இணையத்தில் நம்ம நிறையா இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இணையத்தில் தமிழ் மொழி எவ்வளவு இருக்குன்னா 0.0049 அளவில் தான் இருக்குது. 0.1% கூட வரல. 1% இல்லை, 0.1% கூட கிடையாது. உலக பயன்பாட்டில் தமிழ் மொழி 18வது இடத்துல இருக்குது. அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழி பயன்பாட்டில் தமிழ் மொழி 18வது இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம இணைய பயன்பாட்டில் எடுத்துக்கிட்டால் 60வது இடத்துல இருக்குது. அப்போ எவ்வளோ பின்தங்கி இருக்குது? 42 இடங்கள் பின்தங்கி இருக்குது. காரணம், ஐயா அவர்கள் சொன்னது போல் நான் இங்கே செல்கிறேன்றதை நீங்கள் நான் NANINGAE இங்கே அப்படின்னு எழுதுறதுனால அந்த தமிழ் இருக்கிற புள்ளி அதுவும் கூட குறைஞ்சி போகுது. ஏன்னா அதை நீங்கள் சொன்னாலே போதும். இப்போ வாய்ஸ் மெசேஜ் வந்துருச்சு, வாய்ஸில் கொடுத்தாலும் போதும் வந்துடும். நீங்கள் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஆட்சி மொழி மாவட்ட அரசு அலுவலர்களுக்கு தமிழ் டைப்பிங் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் தான் போகிறேன். ஆனால் தமிழ் எளிமையாக டைப் பண்ண முடியும். அதுக்கான வழிமுறைகள் நிறையா வந்துருச்சு. ஆனால் யாரும் பயன்படுத்துறதில்லை. இப்போ நீங்கள் பயன்படுத்தவே வேணாம். இப்போ இந்த இதில் இவங்க கொடுத்துருக்காங்க, இந்த பேப்பரை அப்படியே இமேஜை அப்படியே உள்ளே கொடுத்து டெக்ஸ்ட்டாக மாற்றிடலாம். இமேஜ் டு டெக்ஸ்ட். எங்கள் வீட்டுக்காரமாக ஒரு பள்ளியில் ஹிந்தி ஆசிரியர் பணியாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்தி டைப் படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், ஹிந்தி டைப் படிக்கிறது என்ன கொண்டா, நீ டைப் எழுதியெல்லாம் அந்த கொண்டு தர வேணாம், ஒரு பேப்பரில் தெளிவாக எழுது, உனக்கு ஹிந்தியில் நான் டைப் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னேன். அது எப்படி உங்களுக்கு ஹிந்தியே தெரியாது அப்படின்னாங்க. நான் அப்புறம் ஹிந்தியை அவங்க டைப் எழுதி கொடுத்தாங்க. நான் அப்படியே ஃபோட்டோ எடுத்தேன். அதை அப்படியே இமேஜ் டு டெக்ஸ்ட்டாக மாற்றி ஹிந்தியில் இருந்தால் உன்னுடைய இது அவ்வளோதான் ஹிந்தி இருந்தா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டேன். அந்தளவுக்கு தொழில்நுட்பம் எளிமையாகிவிட்டது. அப்போ தொழில்நுட்பம் எல்லாமே நமக்கு வசதி இருந்தும் நாம் தமிழை பயன்படுத்தவில்லை என்றால் தமிழ் மொழி அழிவுக்கு உள்ளாகும். அழியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அழிவுக்கு உள்ளாயிரும். ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது. காப்பாற்றி வச்சுக்கிட்டு இருக்கோம், பிழைக்க வச்சுருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் இன்னும் சீரியஸ் கண்டிஷனில் தான் உள்ளே இருக்குது தமிழ் மொழி. என்னுடைய வலைப்பதிவுகளோ என்னுடைய ஒளிப்பதிவுகள், வலையொலின்னா யூடியூப்லேயும் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தமிழ் மொழி பின்தங்கி இருக்கிறது என்கிறது தான் என்னுடைய இதாக இருக்கும். நிறைய யூடியூப்பில் என்னை நேர்காணல் கண்டவர்கள் எல்லா இடத்துலையுமே இணையத்தில் தமிழ் பின்தங்கி இருக்கிறது தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே இணையத்தில் தமிழ் பின்தங்கி தான் இருக்கிறது. இணையத்தில் மட்டுமல்ல, எல்லா வழியிலும் தமிழை முன்னிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று என்னை போன்றவர்கள் உழைத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசு தமிழை மேலும் வளர்ச்சியடைய என்ன செய்யலாம் என்பதற்காக ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் தலைமையில் அறிஞர்கள் அவயம் என்ற ஒரு அமைப்பை நிறுவியிருக்கிறது. அந்த அறிஞர்கள் அவயம் அமைப்பில் பயன்பாட்டு தமிழ் என்கிற ஒரு குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த குழுவிலும் நான் உறுப்பினராக இடம்பெற்றிருக்கிறேன். அங்கு விக்கிபீடியா, நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விக்கிபீடியா நூலுக்காக தான் நான் அவார்டு வாங்கினேன்.
அது விக்கிபீடியாவுக்கு அந்த விக்கிபீடியாவுக்கு தொடர்பாக தான் நான் அதில் பேச போகிறேன். விக்கிபீடியாவில் நான் வந்து 1500 கட்டுரைக்கு மேலே எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஒரு கட்டுரை 2 கட்டுரை இல்லை, 1500க்கு மேலே எழுதியிருக்கிறேன். அதே மாதிரி 28,000 தொகுப்பு பண்ணியிருக்கிறேன். ஆனால் இருந்தாலும் நான் வந்து விக்கிபீடியா விட்டு வெளியே வந்து ரொம்ப நாளாச்சு. ஆனால் இருந்தாலும் விக்கிபீடியா தொடர்பாக நான் எழுதின நூல்கள் தான் தமிழ்நாடு அரசு அனைவருக்கும் கல்வி திட்ட இயக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் 2000 புத்தகம் என்னுடைய புத்தகம் தான் வாங்கி கொடுத்து பயிற்சி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து விக்கிபீடியாவை நம்ம வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அங்கே இடம்பெற தமிழ் வந்து கொஞ்சம் இணையத்தில் நம்மளை கொஞ்சம் முன்னிலைப்படுத்தும். அதுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நிறையா இது சொல்லலாம். இருந்தாலும் வந்து இப்போ நமக்கு வந்து எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தமிழ் மின்னிதழ்கள் என்கிற தலைப்பு. அந்த மின்னிதழ்கள் என்கிற தலைப்பை இன்னும் சிறிது நேரத்தில் நான் உங்களுக்கு பயிற்றுவிக்குவேன். நன்றி, வணக்கம். பண்ணணும்னா ஒலி எழுப்பி தான் பரிமாற்றம் பண்ணுவாங்க, சவுண்டு கொடுப்பாங்க. இப்போயும் ஆதிவாசின்னு சொல்கிறவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்காது, ஒலி எழுப்பி தான் அவங்க சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த ஒலிகளின் சேர்க்கை தான் வந்து மொழின்னு சொல்கிறாங்க. மனிதன் வந்து அந்த குகையில் இப்போ வந்து அவங்க வந்து ஓய்வு நேரத்தில் வந்து அப்போல்லாம் வீடுகள்லாம் இருக்காது இல்லையா, அந்த காலத்தில் வந்து குகைகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தான் பார்த்ததெல்லாம் வரைஞ்சி வைப்பேன். நீங்கள் இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போ ஆய்வாளர்கள்லாம் போய் கண்டுபிடிக்கிறாங்க, குகையில் இந்த இடத்துல இவ்வளவு ஓவியம் இருக்குது, அந்த இடத்துல இவ்வளவு இருக்குது, இலையை வச்சு வளைஞ்சிருக்காங்கன்னு. அது மாதிரி ஒளிகளுக்கான வரி வடிவங்கள் வந்து எதில் உருவாச்சுன்னா அந்த மாதிரி அந்த ஓவியத்தை வச்சு தான் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வரைஞ்ச இதை வச்சு இந்த ஓவியங்களை வச்சு தான் ஒளி வடிவம். அந்த இப்போ மொழிக்கு வந்து ஒவ்வொரு ஒளி வருது இல்லையா, அந்த ஒளியை வந்து வரி வடிவங்களாக உருவாக்கியிருக்காங்க. அந்த ஒலிக்கு ஒவ்வொன்றுக்கும் இப்போ நம்ம ஆனா ஆவணான்னு நம்ம தமிழ் மொழியில் பயன்படுத்துகிறோம், இதே மாதிரி ஒவ்வொரு மொழிக்கும் அந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மொழிகளின் வழி தான் செய்தி வந்து பரிமாற்றம் ஆகுது. செய்தி பரிமாற்றம்னா என்ன? இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சி கொடுக்க வந்திருக்கிறேன், என்னிடம் இருக்கிற செய்தி வந்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அடுத்தது போப்பா. அப்போ தகவல்கள்லாம் அந்த காலத்தில் வந்து எப்படி எதில் சேகரித்து வச்சுருந்தாங்கன்னா கல்வெட்டில் எல்லாமே வந்து முக்கியமான தகவல்களை போகிறான் கல்வெட்டுலையாவது ஓலைச்சுவடியில் செப்பேடுனா வந்து தாமிர பட்டயம், செம்பு பட்டயம்னு சொல்லக்கூடியதில் வந்து அதை எழுதி பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. அடுத்தது போ. இந்த தகவல் தொடர்புனா இப்போ ஒரு செய்தியை நம்ம சொல்கிறோம், இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு, இல்லைன்னா இந்த நிகழ்வு நடக்க போகுது, இன்னைக்கு தேனி சுப்பிரமணி தமிழ் மின்னிதழ்கள் குறித்து பயிற்சி அளிக்கிறாரு அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ நம்ம கல்லூரியில் வந்து சொல்லிடுறாங்க. ஆனால் இதை வந்து அந்த காலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு முரசறிஞ்சு இல்லைன்னா வந்து தெருக்கூத்து நடத்தி தகவலை வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி மன்னர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் இந்த இடத்துல வரணும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி உள்ள அடுத்தது. அதுக்கப்புறம் வந்து கால மாற்றத்துக்கு அப்புறம் வந்து அச்சு எந்திரங்கள் வந்துருச்சு. அச்சு எந்திரங்கள் வந்தோடனே வந்து செய்திகளை பூராமே வந்து அந்த அச்சிட்டு வந்து செய்திகளை பூரா வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த அச்சிட்டு செய்திக்கு தான் அச்சு செய்திகள்ன்ற ஒரு இது வருது. இப்போ ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இப்போ நான் வந்து ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன், பத்திரிகையாளர், இதழாளர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஜேர்னல்ன்ற வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா லத்தீன் மொழி சொல்னால டயனல் அப்படிங்கிறது தான் ஜேர்னல்னு வந்து ஆங்கிலத்தில் வந்திருக்கு. டயனல் அப்படின்னா வந்து லத்தீன் மொழியில் வந்து அன்றுன்னு அர்த்தம், அன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். ஜேர்னல்னா அன்றாடம் எழுதி வைக்கக்கூடிய ஏடு, அன்றாடம் வந்து டெய்லி எழுதி வைக்கக்கூடிய, இப்போ நம்ம வந்து டைரின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து அன்றாடம் எழுதி வைக்கக்கூடிய ஏடுன்னு தான் ஜேர்னல்னா அந்த தான் அர்த்தம். வாஸ்கோ ட காமின் பயண நூல், அவர் வந்து ஜேர்னல் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் வாயேஜ் வாஸ்கோ ட காமான்னு ஒரு நூல் எழுதினார். அந்த நூல் வந்து ஜேர்னல், அந்த நூலுக்கு வந்து ஜேர்னல்னு பேர் வச்சிருக்கார் வாஸ்கோ ட காமா. ஆக்சுவலாக வந்து இதழுக்கு தான் வைக்கிறாங்கல்ல, நூலுக்கும் வச்சிருந்துருக்கிறார். ஜேர்னல்னால் வந்து இப்போ வந்து இதழ் நம்ம சொல்கிறோம், இதழ்னு சொல்கிறோம், பத்திரிகைன்னு சொல்லலாம், செய்தித்தாள்னு சொல்கிறோம், தாளிகைன்னு சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதழ்களுடைய பணி வந்து என்னென்னா 4 வகை பிரிக்கிறாங்க. இது வந்து தமிழில் உங்களுக்கு இருந்தால் பாடமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், வணிகம் செய்தல், இதழுடைய 4 பணிகள். அடுத்தது போப்பா. இல்லை சரி ரைட், முன்னாடி வந்து இதழ்களுடைய 4 பணிகள். அறிவித்தல்னா என்னன்னா, ஏதாவது நடக்குது,
இப்போ உதாரணத்துக்கு இப்போ டெங்கு காய்ச்சல் அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னா வந்து ஒரு இதழினுடைய பணி வந்து என்னென்னா டெங்கு காய்ச்சல் பரவுகிறது அப்படின்னு ஒரு செய்தி கொடுக்கணுங்கிறது வந்து அறிவுறுத்தல் பணி. அதே மாதிரி அறிவுறுத்தல்னால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெங்கு காய்ச்சல் பரவிக்கிட்டு இருக்கு வந்து ஒரு தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும், கொசு உற்பத்தி ஆயிரும் செய்தியோட அந்த நோய் வந்தால் என்ன பாதிப்பு ஏற்படும், இந்த செய்தியெல்லாம் வந்து இதழில் இருக்கணுங்கிறது வந்து ஒரு மகிழ்வித்தல். அறிவித்தலும் அறிவுறுத்தல் மட்டும் இருந்தால் பத்தாது. இதழ்கள்னு வரும்போது அறிவித்தலோ இருந்தால் மட்டும் பத்தாது. மகிழ்விக்கணும், கதை இருக்கணும், கவிதை இருக்கணும், கட்டுரை இருக்கணும், ஒரு சிரிப்பு இருக்கணும், நகைச்சுவை இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி வந்து மகிழ்வித்தல் பணியவும் வந்து இதழ்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வணிகம் செய்தல். வணிகம்னா கமர்ஷியலாக போடணும். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் செய்தியை கொடுத்துட்டா அப்புறம் அவர் எப்படி சம்பாதிப்பார், எப்படி இது பண்ண முடியும்? அதனால் வந்து வணிகம் செய்யணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு இதழினுடைய பணி என்னென்னா வணிகம் செய்யணும். வணிகம்னா காமர்ஷியலாக வந்து அதை வந்து ஓட்டி அந்த இதழில் வந்து விளம்பரங்கள்லாம் நீங்கள் பேப்பர் பார்ப்பீங்க இல்லையா, அதில் விளம்பரங்கள் வருதில்ல, அந்த விளம்பரங்கள்லாம் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த விளம்பரத்துன்னு வர்ற காசை வச்சு அவங்களும் லாபம் சம்பாதிச்சாதான் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம கொடுக்க முடியும். இல்லைன்னா வெறும் 7 ரூபாய்க்கு அந்த பேப்பரை கொடுக்க முடியாது. இப்போ 7 ரூபாய்க்கு ஒரு தினமலர் பேப்பர் தர்றாங்கன்னா 7 ரூபாய்க்கு அந்த பேப்பரை தர முடியுமா? தர முடியாது. அப்போ இப்போ கல்லூரியோ மற்ற நிறுவனங்களோ கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள் இதை வச்சு தான் அந்த இதழ்களினுடைய பணியே இருக்கு. அடுத்து அச்சிதழ்னா பிரிண்டிங் மேகசின் அர்த்தம். பிரிண்டில் வரக்கூடியது, அச்சில் வரக்கூடியது அச்சிதழ்கள். அச்சிதழ்கள் எப்போ வந்துச்சுன்னா வந்து ஜெர்மனில் தான் அச்சிதழ்கள் வந்து செய்தி துண்டு செய்தி பேப்பராக, இப்போ நோட்டீஸ் பேப்பர்னு சொல்கிறோம் இல்லையா, பேப்பர்களில் நோட்டீஸ் மாதிரி வருது இல்லையா, அந்த நோட்டீஸ் மாதிரி கொடுக்குற பேப்பர்கள் வந்து வந்து ஜெர்மனில் தான் இதாச்சு. ஏன்னா அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சது ஜெர்மன்றனால அங்கேருந்து தான் வந்து இது பண்ணாங்க. அப்போ வந்து அதுக்கு வந்து அங்கேருந்து அரசர்கள் ஆதரவு தெரிவிக்கலை. ஜெர்மன் அரசர்கள் வந்து அந்த செய்தி துண்டெல்லாம் வந்துச்சுன்னா நிறைய பேர் நம்மளை இது போராட்டம் பண்ணுவாங்கன்னு அவங்க அனுமதிக்கலை. இருந்தாலும் வந்து உலகின் முதல் இதழ் வந்து உறவு, அதாவது இங்கிலீஷில் ரிலேஷன் பேர். அந்த ரிலேஷன்ற பேரில் தான் உலகின் முதல் இதழ் தொடங்குச்சு. ஜெர்மனி லாங்குவேஜில் போட்டது 1609. இப்போ நம்ம வந்து 400 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க பிரிண்டிங் மேகசினை கண்டுபிடிச்சி முதல் இதழை தொடங்கிட்டாங்க. இப்போ 17ஆம் நூற்றாண்டு தான். 17ஆம் நூற்றாண்டு வரும்போது, அப்போ 16ஆம் நூற்றாண்டுக்கு அடுத்து 17ஆம் நூற்றாண்டுக்கு வரும்போது தான் உலகினுடைய பல செய்தித்தாள்கள் வந்து வெளியாச்சு. அடுத்த இப்போ இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள் எது அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ் படிக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பத்திரிகைகளில் வந்து செய்தியாளருக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நாளை முதல்ல வந்து பின்னாடி பயன்பெறலாம். இந்தியாவினுடைய முதல் செய்தித்தாள்னு எடுத்துக்கிட்டோம்னா 1780 வந்து ஜனவரி 29 வெளியாச்சு. ஜேம்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கெஜெட், வங்காள கெஜெட் அல்லது கல்கத்தா பொது விளம்பரத்தாள்ன்ற பேரில் நடத்தினது. அப்போ வந்து ஒரு இதழுக்கு வந்து இப்போ தினமலர்னு வச்சுருக்காங்க. அப்போதைக்கு ஒரு பேர் வைக்க மாட்டாங்க, 2 பேர் வச்சுருப்பாங்க. திரைப்படத்துக்கே வந்து அந்த காலத்தில் 2 பேர் வைப்பாங்க. ஏன்னா இது இல்லாட்டி அதுன்ற மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அது மாதிரி வந்து அவர் வந்து வங்காள கெஜெட் அல்லது கல்கத்தா பொது விளம்பரத்தாள்ன்ற பேரில் தான் தொடங்கினார். அந்த முதல் செய்தித்தாள் வந்து அதான். தமிழ்நாட்டினுடைய முதல் செய்தித்தாள் வந்து ரிச்சர்ட் ஜான்சன் சென்னை கூரியர், மெட்ராஸ் கூரியர்ன்ற இதழ் தான் வந்து முதல் செய்தித்தாள். அக்டோபர் மாதம் 12 1785 வருஷம் வந்து வெளியாச்சு. அடுத்தது இதில் முதல் தமிழ் இதழ்கள். தமிழில் எது வந்துச்சு அப்படின்னா 1831 கிறிஸ்துவ சங்கத்தினர் நடத்தின தமிழ் மேகசின், அதான் வந்த இதழ், தமிழில் வந்த இதழ். 1812 மாச தினச்சரிதை ஆமா சாமின்றவர் வந்து அவர் எழுதியிருக்கிறார். அதில் வந்து தமிழ் இதழ்கள் தோற்றம் வளர்ச்சின்னு அவர் எழுதின நூலில் வந்து மாச தினச்சரிதை தான் முதல் இதழ்னு அவர் குறிப்பிடுறாரு. அதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்தவ சங்கத்தினர் 1831 தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 2ல் எது உண்மைன்னு தெரியாதுன்றனால நம்ம அந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். 1856 வந்து பெர்சிவால் பாதியார்னு சொல்கிறவர் வந்து தினவர்த்தமானின்ற ஒரு முதல் வார இதழ்னா வீக்லி மேகசின். வார இதழ்னா ஒவ்வொரு இதழினுடைய பீரியாட்னு சொல்லுவாங்க. டெய்லி வந்தால் டெய்லி பேப்பர், தினமலர், தினத்தந்தி, தினகரன் இதெல்லாம் வந்து டெய்லி பேப்பர். அது வந்து நாளிதழ். வாரத்துக்கு வந்தால் வார இதழ்.
அதுக்கப்புறம் வந்து மாதம் இருமுறை இதழ், மாதத்துக்கு 2 இடம் வந்துச்சுன்னா மாதம் இருமுறை இதழ். சரி, அதே மாதிரி லலித பிரசோனையா, அதான் முதல் நாளிதழ். 1887 வந்து லலித பிரசனோதயான்றதான் முதல் நாளிதழ். ஆனால் வந்து எல்லா பேரும் சொல்லுவாங்க சுதேசமித்திரன் சுப்பிரமணிய ஐயர் தொடங்கினது, நம்ம பாரதியார் பணியாற்றிய இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வார இதழ் வந்து 1882 தான் வார இதழாக தான் இருந்துச்சு. 1899 தான் நாளிதழாக மாறிச்சு. இப்போ நான் இங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், ஆனால் அங்கிட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரியுதா, ஏதாவது கேட்குதா? கேட்கல இல்லை, அப்போ அங்கிட்டு போயிடுறேன். அங்கே தெரியுதா, அந்த பக்கம் தெரியுதா? தெரியுதா? இப்போ என்ன போட்டிருக்குன்னு சொல்லுங்க பாப்பா. மேலே டாபிக் என்ன இருக்கு? அறிவியல் வளர்ச்சி. அப்போ தெரியுது, பரவாயில்ல. போல இது முடிஞ்ச விட்டு சந்தேகம் கேட்கலாம். ஏன்னா இது வந்து நான் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் போட்டிருந்தாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களை வந்து பின்னாடி கேட்டால் நான் எதை கேட்டாலும் சொல்லிடுவேன். அதனால் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதழ்களை பார்த்தோம். இதழ்களுக்கு அடுத்து வந்து அறிவியல் வளர்ச்சியில் வந்து வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம் எல்லா ஊடகங்களும் வந்துருச்சு. செய்தி தொடர்பு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ எல்லா ஊடகங்களும் எங்கே வந்துருச்சுன்னா இணையத்துக்கு வந்துருச்சு. இணையம்னா என்ன? இன்டர்நெட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இப்போ எத்தனை பேர் வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறீங்க? எல்லா பேரும் பயன்படுத்துகிறோம். ஒருத்தர் கூட வாட்ஸ்அப் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. அதெல்லாம் ஊடகம்தான். அது வந்து சமூக வலைத்தளங்கள், சமூக ஊடகங்கள்னு சொல்கிறாங்க, சோசியல் மீடியா. இந்த மாதிரி மற்ற வானொலி, தொலைக்காட்சி, செய்தித்தாள் இதெல்லாம் வந்து மீடியான்ற பொதுவான பேரில் இருந்தாலும் அது வந்து சோசியலாக பயன்படுத்தக்கூடியது, அவங்கவுங்க பயன்படுத்திக்கலாம்ன்றனால அதை சோசியல் மீடியான்னு சொல்கிறாங்க. பாப்பா பேர். இப்போ மின்னிதழ்கள் இணையத்தின் வழியாக வெளியிடப்படும் இணைய செய்தி இதழை வந்து ஆன்லைன் மேகசின் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து நம்ம தமிழில் வந்து இணைய செய்தி இதழ்னு சொல்கிறோம். அதே மாதிரி இணையம், இன்டர்நெட்டை பயன்படுத்தி உள்ளே போய் பார்க்கக்கூடிய இதழ் வந்து இணைய பத்திரிகையை வந்து வலை இதழ் அல்லது இணைய இதழ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விதமாக சொல்கிறாங்கன்னு மட்டும் இல்லை, அடுத்தது போப்பா. இப்போ இந்த சின்ன குறிப்பேடு இப்போ கையில் கொடுக்குறாங்க இல்லையா, இதே மாதிரி வந்து நெட்டில் கொடுக்குறதுக்கு வந்து இணையத்தில் கொடுக்குற செய்தி குறிப்பு இருக்குது. அதுக்கு மின்னிதழ்கள் அப்படின்னு பேர், செய்தி குறிப்புன்னு பேர். மின்னணு முறையில் அடிப்படையாக கொண்டு வெளியிடப்படும் அனைத்தையும் மின்வெளி இதழ், அந்த சைபர். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதே மாதிரி சைபர் ஜைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மிகை இதழ், சைபர் ஜைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து மின் இதழ்களை வந்து வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது அதே மாதிரி இணைய பத்திரிகையை மின்னணு செய்தி இதழ், அதை வந்து எலக்ட்ரானிக் மேகசின் சொல்கிறாங்க, அல்லது மின் செய்தி இதழ், மேகசின்ஸ். மேகசின்றது வந்து எலக்ட்ரானிக் மேகசினுடைய சுருக்கம் தான். அச்சிட்ட தாள் வடிவம். இப்போ நம்ம தினமலர் பேப்பர் பார்க்குறோம், தினத்தந்தி பேப்பர் பார்க்குறோம், அதை வந்து பேப்பர்னு ஒன்று கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் நெட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தினத்தந்திக்கான சைட் வலைத்தளத்துலையோ இல்லைன்னா வந்து தினமலருக்கான வலைத்தளத்தில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க பேப்பர் டவுன்லோடு அப்படின்னு போட்டு இருக்கும். காரணம் என்னென்னா பேப்பர்ன்றது வந்து என்னென்னா அந்த மாதிரி டிஜிட்டல் வடிவமாக இருக்குது. இப்போ நீங்கள் பேப்பர் பார்க்குற மாதிரியே வந்து அதுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ தினத்தந்திக்கு அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து புதுசாக ஒரு எடிஷன் வந்துருக்கு. தினமலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் பேப்பர் வந்து பேப்பர் அப்படின்றாங்க. பேப்பர்னால் என்னென்னா இன்னோவேட்டிவ் பேப்பர்ன்றாங்க. இன்னோவேட்டிவ் பேப்பர்னால் என்ன? 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இன்னோவேட்டிவ் பேப்பர்னால் என்னென்னா அந்த பேப்பரில் வந்து படம் இருக்கும் இல்லையா. இப்போ நம்ம பேப்பரில் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு படம் இருக்குன்னா ஒரு படம் இல்லாமல் அப்படியே வரிசையாக ஒவ்வொரு படமாக போகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்போ அது இன்னோவேட்டிவாக நாங்கள் வந்து புதுசாக தயாரித்து புதுசாக கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் வந்து அவங்க இன்னோவேட்டிவ் பேப்பர்ன்ற பேப்பரில் பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ள தினமலரில் பார்த்தீங்கன்னா பேப்பர்னு போட்டிருப்பாங்க, தினத்தந்தியில் பேப்பர்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து இணையத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பேப்பரையுமே வந்து இணைய இதழ்கள் அப்படின்னு இல்லைன்னா தமிழ் மின் இதழ்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த படம் வேளர் விருது வாங்கியிருக்கேன்னா எனக்கு முன்னாடி வாங்கின எல்லாருமே 65 வயசுக்கு மேலே உள்ள ஆள் தான்.
நான் வந்து 55 வயசுலேயே வாங்கிட்டேன். காரணம் என்னென்னா, நான் தேர்ந்தெடுத்து கொண்ட துறை புதிது. கணினி இணையம் துறையில் வந்து ஆட்கள் எண்ணிக்கை குறைவு. அப்போ நம்ம எந்த வழியில் போனால் வரும்னு சொல்லி நான் அந்த துறையை தேர்ந்தெடுத்ததுனால நான் இன்றைக்கி வந்து மேலே வந்து நிற்கிறேன்னா, நீங்கள் வந்து கூகுளில் போய் நீங்கள் தேனி சுப்பிரமணியன் தட்டினீங்கன்னா என்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். கூகுளில் போய் உங்களுடைய மொபைலில் கூகுளில் போய் தேனி சுப்பிரமணியன், இப்போ நீங்கள் உங்கள் பேர் ஏதாவது வருமா? வராது. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நான் வந்து என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். நீங்களும் உங்களை உயர்த்திக்கணும். வெறுமனே படித்தா மட்டும் போதாது. நீங்கள் நினைக்கிறீங்க நான் +2 வந்து ஃபெயிலானேன். எதுக்கு ஃபெயிலானேன்னா, பத்திரிக்கையில் எழுத ஆரம்பித்தேன், கணக்கில் போயிடுச்சு. வீட்டில் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ திட்டினார். பேப்பர் கைமாற்றுறேடான்னு. ஆனால் அப்போதைக்கு வந்து நான் வந்து தோல்வி அடைந்திருந்தாலும் இன்று வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் கல்லூரியில் இப்போ படிக்கிறீங்க. நான் கல்லூரிக்கே போகாத ஆள் கல்லூரியில் வந்து கட்டிடப்பணி மேலாளராக சேர்ந்து, கல்லூரியின் நிர்வாக மேலாளராக உயர்ந்து, கல்லூரியின் செயலாளர் பொறுப்புக்கும் வந்தேன். அதே போல் கல்லூரியுடைய துணை கல்வி நிறுவனமான ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய பங்குதாரராகவும் இருந்தேன், அதாவது இயக்குனராகவும் இருந்தேன். அது மாதிரியெல்லாம் உயர்ந்த லெவலில் தான் நான் வந்தேன். ஆளும் வளரணும் அறிவு வளரணுவாங்க. ஆனால் நான் அறிவு வளர்ந்தா வரலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆள் வளர்ந்துட்டேன். உயரத்தில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவலில் 2வது இடத்துல இருக்கிறேன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து சிங்காரவேலர் விருது வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் செம்மொழி மாநாடு 2010 செம்மொழி மாநாடு நடக்கும்போதே நான் வந்து உறுப்பினர் ஆகிட்டேன். நான் கணினி படிக்கவே கிடையாது. எனக்கு வந்து காலேஜில் இருக்கும்போது வந்து என் டேபிளில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் தூக்கி உட்கார வச்சுட்டாங்க. நீ இதில் பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. நான் வந்து கணினியை சுயமாகத்தான் கற்றுக்கொண்டேன். கணினி படித்தவர்களை காட்டிலும் எனக்கு வந்து கணினியை பற்றி அதிகமாக தெரியும். கணினித்துறை படித்தவர்களை காட்டிலும் எனக்கு கணினியை பற்றி அதிகமாக தெரியும். என் டேபிளில் இருக்கும். அப்போ திடீர்னு டேலி வந்திருக்கு புதுசாக அப்படின்னாங்க. டேலி வந்துச்சு. டேலியில் வந்து நான் அது என்னன்னு பார்த்தேன். மறுபடியும் நானே டேலியில் அக்கௌண்ட்டை போட்டு அப்படியே போட்டு கொடுத்தேன். அப்போ தான் எங்கள் ஓனரே சொன்னார், இப்படி எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. அந்த ஆள் டாக்டராக இருக்கவர் எனக்கே தெரியல, உனக்கு அப்புறம் தெரிஞ்சுன்னாரு. அது என்னன்னு உள்ளே போய் கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். அப்போல்லாம் வந்து இணையம் கிடையாது. இப்போ நீங்கள் கற்றுக்கணுன்னா யூடியூப்பில் போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு கேட்டால் பதில் சொல்லிடும். அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ யூடியூப்லாம் வராத காலத்திலே வந்து கணினிக்குள்ளே போய் கணினியில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு உள்ளே பூரா போய் பார்த்து கணினியை பற்றி அதிகமாக தெரிந்து கொண்டேன். இன்றைக்கி மாவட்ட அரசு அலுவலர்களுக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுக்குறேன். தமிழில் இப்படி தான் பண்ணணும், ஏன் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அந்த அளவுக்கு நம்மளை உயர்த்தி கொள்ளணும். இது வந்து நம்ம வந்து பள்ளிக்கூடத்துலேயும் கல்விக்கூடத்துலேயும் கல்லூரிகளையும் சொல்லிக் கொடுக்குறது கம்மியாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாடத்திட்டம் வச்சுருக்காங்க, இப்படி தான் படிக்கணும்னு. அந்த திட்டத்தை கடந்து கூட கொஞ்சம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா அந்த ஃபீல்டில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். எந்த ஒரு துறையாக இருந்தாலும் வந்து அந்த துறையில் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு பார்க்கணும். சரி, என்னை பற்றி நானே சொல்லிக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது வந்து சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். யாராவது சந்தேகம் கேட்கலாம். நாவல்கள் சிறுகதைகள்லாம் எழுதுகிறோன்ற பட்சத்தில் அதை மின்னதழ்களில் எப்படி வெளியிடுறது? அதாவது வந்து கவிதை கட்டுரை வந்து எழுதுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம எழுதுகிற தலைப்பில் ஏதாவது ஒரு கவிதை எழுதுகிறோன்னு வச்சுக்குருவோம். இப்போ எந்த மாதிரி கவிதை எழுதுகிறோன்றது இருக்குது. அது எந்த மாதிரி கவிதையை எந்த இதழ் வெளியிடுறாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு இதழும் வந்து இப்போ நான் அதை சொன்னேன், இங்கே இருக்கவங்களுக்கு கேட்டுச்சா கேட்கலன்னு எனக்கு தெரியாது. ஒவ்வொரு இதழ்களும் வந்து ஒவ்வொரு கொள்கை வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் போடணும்னு வச்சுருப்பாங்க. நீங்கள் மற்றபடி முற்போக்காக நான் எழுதுகிறேன், நான் அப்படி எழுதிடுவேன்னா அதை போட மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து விகடன்னா விகடன் ஒவ்வொரு அந்த கவிதையை நம்ம வந்து அந்த புத்தகங்களை நல்லா வாசிக்க பழகணும். என்னென்ன மாதிரியெல்லாம் வந்து எழுதியிருக்காங்க, அப்போ நம்ம எப்படி எழுதலாம், அப்போ அதில் என்ன எழுதியிருக்காங்களோ அதே மாதிரி இதை வந்து நம்ம எழுதணும். நம்மளுடைய சொந்தமாக எழுதி வச்சதெல்லாம் வந்து எல்லோரும் போட்டுருவாங்கல்ல. நான்லாம் வந்து ஒரு துணுக்கை போடுறதுக்கு ஒரு 150 துணுக்கு எழுதுனா ஒரு துணுக்கு வரும். அப்போ நான் எவ்வளோ புத்தகம் படிச்சிருக்கணும், சும்மா எழுத முடியாது. எல்லா பேரும் சொல்லுவாங்க துணுக்கு எழுதுறது கூட கஷ்டம்தான். எல்லா பேரும் பத்திரிக்கையில் பேர் வர வச்சு காமின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பத்திரிக்கையில் வந்து ஒரு பேர் வர்றதுங்கிறது வந்து சாதாரணமானதில்லை. என் பேர் நிறையா வந்திருக்கு, அது வேறு பிரச்சனை.
நான் துணுக்கு முத எழுத ஆரம்பித்தது நகைச்சுவையும் துணுக்கும் தான் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கவிதை எழுத ஆரம்பித்தேன், கதை எழுதினேன். அதுக்கப்புறம் கதை கவிதையெல்லாம் விட்டுட்டு கட்டுரையாக போயிட்டேன். கட்டுரைகள் போனதுக்கப்புறம் தான் அதுவும் கணினி இணையம் தொடர்பாக கட்டுரை எழுதினேன். அதுக்கு கணினி இணையம் தொடர்பான கட்டுரை மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கல்வி வேலைவாய்ப்பு தொடர்பான கட்டுரையை நான் எழுதியிருக்கிறேன். எல்லா தலைப்புலையுமே கட்டுரை எழுதியிருக்கிறேன் நான். என்னுடைய கட்டுரைகள் வந்து இப்போ இதுவரைக்கும் 3500க்கு மேலே போய்கிட்டு இருக்கு. இந்த டாபிக் தான் குறிப்பிட்டெல்லாம் கிடையாது. அது மாதிரி நீங்கள் வந்து கவிதை வந்து எந்த ஒரு படைப்பாக இருந்தாலும் அதில் என்னென்ன படைப்புகள் வருதுன்றதை வந்து நம்ம பார்க்கணும். அச்சுதலாக இருந்தாலும் சரி, மின்னிதழாக இருந்தாலும் சரி. அச்சுதலுக்கும் மின்னிதழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அச்சுதலுக்கு வந்து நம்ம வந்து பேப்பரில் எழுதி அனுப்புனா கூட அவங்க ஏற்றுக்குருவாங்க. ஆனால் மின்னிதழுக்கு வந்து டைப் அடித்து அந்த மெயில் அட்ரஸ்க்கு அனுப்பணும். அவங்களுடைய மின்னிதழ்களில் வந்து இப்போ என்னுடைய மின்னிதழ்னால் அதில் முகவரி கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி நிறைய மின்னிதழ்கள் இருக்குது. அந்த மின்னிதழ் என்னென்ன மாதிரியெல்லாம் தலைப்பில் இப்போ செய்தி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம்னாலே தெரியும். அது தகுந்தபடி நம்ம கொடுக்கலாம். இல்லை, குரல் நல்லா இருக்குன்னு அவசியம் இல்லை. எனக்கெல்லாம் குரல் நல்லா இல்லை, நம்ம என்ன பாட வைப்போகிறோம் கிடையாது. கேட்க வேண்டியதே, பதிலை சொல்ல வேண்டியது. அங்கே மைக்கில். அதாவது என் படைப்பாற்றல் நிறையா இருக்குது, கவிதை அதெல்லாம் நிறையா எழுதியிருக்கேன். அதை எப்படி வெளிப்படுத்துதுன்னு சொல்லலாம். எல்லாரும் செய்கிறது தான். ஏன்னா எல்லாருமே வந்து இள வயசில் டைரியிலையோ நோட்டு புத்தகத்துலையாவது கவிதைகளாக எழுதி வச்சுருப்பாங்க. ஆனால் எழுதியிருக்க கவிதை எல்லாமே என்ன கவிதை எழுதியிருப்பாங்கன்னா மேக்சிமம் வந்து காதல் கவிதையாக தான் இருக்கும். அது மாதிரி உங்களுடைய அதுக்கு நானும் விதிவிலக்கில்லை, நானும் அப்படி தான் எழுதினேன். காதல் கவிதையாக இருக்கும். அந்த காதல் கவிதைகள் எந்த இதழில் அதிகம் போடுறாங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அவருக்கு சொன்னதான் உங்களுக்கும். இப்போ காதல் கவிதையும் வரத்தான் செய்யுது. காதல் கவிதை வராமல் இருக்குது. எல்லா இது அந்த இதழில் எந்த இதழில் வருதோ அந்த இதழுக்கு நம்ம அனுப்பினோம்னா நம்மளதை வர வச்சிடலாம். அதுதான். வேற யாராவது கேள்வி கேட்குறீங்களா? பெண்கள் சைட்லேருந்து யாருமே கேள்வி கேட்கலையே. இல்லை, கவிதை மட்டும்தான் கிடையாது, எப்படி நகைச்சுவை துணுக்கு எழுதுறதுன்னு கூட கேட்கலாம். உங்களுக்கு யாருக்கு டவுட்ஸே இல்லையாம்மா? கேளுங்க, யாராவது ஒருத்தர். அவங்களுடைய திறனை வளர்த்துருப்பாங்க. ஏன்னா வந்து கவிதையில் தொடங்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம புதிய சொற்கள் தேவைன்னு சொல்லி நிறைய சொற்களை தேடுவாங்க. அப்போ நிறைய சொற்களை அறிந்து கொள்வார்கள். அப்போ அவங்களுடைய எழுத்து நடை வந்து மேம்படும். ஒரு அரசு அலுவலகத்திலே அவங்க போய் அமர்ந்தால் கூட வந்து அவங்களுக்குன்னு ஒரு திறன் இருக்கும். இப்போ அரசு அலுவலரில் இப்போ ஈரோடு மாவட்ட ஆட்சியராக இருக்கிற கந்தசாமி எல்லாம் வந்து கவிதை எழுதினவர். அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நம்ம திண்டுக்கல் வக்கம்பட்டிக்கார் வந்து மூர்த்தி டிஐஜியாக இருக்கார். அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்ட டிஐஜியாக இருக்கார். அவர் கவிஞர் தான். இதுக்கு முன்னாடி தனவேலர் ஐஏஎஸ், அவர் வந்து நெல்லையில் கலெக்டராக இருந்தார். அப்புறம் பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்தார். இந்த மாதிரி தங்களுடைய தனித்திறன்களை வளர்த்து கொண்டவர்கள் மேல்நிலையை அடைவார்கள். நீங்களும் உங்களுடைய திறன்களை இதுவரை இல்லாவிட்டால் கூட இனிமேலாவது தங்களுடைய திறன்களை வளர்த்து கொண்டு மேல்நிலையை அடைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கவிதைகளை எல்லாம் சேர்த்து தொகுப்பாக ஒரு புத்தகமாக கவிதை நூலாக வெளியிட்டோம். அதனால் நீங்கள் நிறைய கவிதைகள் ஏதாவது எழுதியிருந்தாலும் சரி, கட்டுரைகள் எழுதியிருந்தாலும் சரி, தமிழ் துறைக்கு வாங்க. அது எங்கே வந்தாலும் சரி, சுய உதவி பிரிவு வந்தாலும் சரி, இங்கே எய்டெடுக்கு வந்தாலும் சரி, கொண்டு வாங்க. அது உங்களுடைய தொகுப்பு நல்லா இருந்துச்சுன்னா அதையும் நூலாக்கம் செய்து வெளியிடலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நானிலம் போற்றும் நல்லோருக்கு நன்றி சொல்வது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழா சிறக்க வழியாகி ஒளியாகி அன்பாகி அருளாகி ஆதியும் அந்தமுமாகிய என்னாலும் என்னை ஆளும் இறைவா, உனக்கு என் நாவினைக்க என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கனித்தமிழ் துறை, அதாவது கனித்தமிழ் துறைங்கிறது நிறைய பேருக்கு இப்போ தெரியாது.
ஆக்சுவலி கணிதமிழ் துறைங்கிறது நம்ம ஜிடிஎன் காலேஜில் இருக்குது. அது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் தமிழ் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ண ஒரு துறை தான் வந்து கணிதமிழ் துறை. ஸோ இதில் என்ன அப்படின்னா மெயின் விஷயம் வந்து ஆக்சுவலி தமிழை எப்படி கம்ப்யூட்டரில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த கணிதமிழ் துறை. ஸோ இந்த கணிதமிழ் துறையில் வந்து ஏற்கனவே நிறைய வந்து செமினார்ஸ் வெபினார்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கோம். அதாவது கருத்தரங்கம் பயிலரங்கம்லாம் நடத்தியிருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கு இதுதான் முதல் பயிலரங்கம். இந்த பயிலரங்கத்துக்கு வரவேற்புரை வழங்கிய முனைவர் சா மாசிலா தேவி அம்மா இணை பேராசிரியர். ஆக்சுவலி மேடம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நிறைய வெளியிலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உண்மையிலே இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு இந்த செஷனு. ஸோ அதுக்கான சாரை வந்து ஏற்பாடு பண்ண மாசிலா தேவி அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். ஸோ அடுத்ததாக வந்து தலைமையுரை. ஸோ உங்களுக்கே தெரியும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக பிசிஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட பிரின்ஸிபல் சாரை பற்றி அவர் வந்து ரொம்ப எளிமையானவர். மற்ற காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா பிரின்ஸிபலை அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் நம்ம காலேஜில் ஸ்டூடெண்ட்ஸு எப்போ வேணாலும் எனி டைம் ஈவன் ஸ்டாஃபாக இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சாரை வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஹம்பிள். ஸோ அப்படிப்பட்ட பிரின்ஸிபல் கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவர் இங்கே நம்ம ஈவெண்ட்டுக்கு வந்து நமக்கு தலைமையுரை வழங்கியதுக்கு கணிதமிழ் பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக ஸோ இந்த ஈவெண்ட் நடத்துறதுக்கு முதல்ல பெர்மிஷன் கொடுத்த நம்மளோட சிஇஓ சார் ரத்னம் சாருக்கும் நம்மளோட டைரக்டர் சார் துரை ரத்னம் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக வாழ்த்துரை வழங்கிய மார்க்கண்டேயன் சார் அவர்களுக்கும். மார்க்கண்டேயன் சாரை பார்த்தீங்கன்னா அவர் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் வந்து ஆக்சுவலி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஆனால் அவரை வந்து என்ன சொல்லலான்னா ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம். அவருக்கு தெரியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கோம். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இன்டர்வியூக்கு யாராவது வந்தால் கூட எங்களை விட அதிகமாக அவர் தான் கொஷின் கேட்பார். சார் வந்து அவ்வளோ கொஷின் கேட்பார் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸை பற்றி. ஆனால் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டே கிடையாது, ஆனாலும் அவ்வளோ கொஷின் கேட்பார். அந்த மாதிரி அவர் டெய்லி அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா அவரோட நாலேஜை வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. ஸோ இன்றைக்கும் வந்து அவ்வளோ அழகாக நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னார் சார். ஸோ ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நடராஜன் ஐயா அவர்களுக்கு. ஸோ நம்மளோட செல்ஃப் சப்போர்ட்டிங் ப்ரோக்ராமோட வைஸ் பிரின்சிபல் சார் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சாருக்கிட்டையுமே அவர் வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இன்றைக்கி சார் பேசும்போதே கவனிச்சிருப்பீங்க. தூய தமிழில் அவ்வளோ சூப்பராக பேசுகிறாரு. ஆனால் சார் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டுனா அவர் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். ஆனால் தமிழில் அவ்வளோ அழகாக பேசுவார். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ அழகாக அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க அந்த விஷயம். அதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பேச அந்த விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோ தெளிவாக விஷயங்கள் தெரிவித்த துணை முதல்வர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த பயிலரங்கத்தை நடத்த சப்போர்ட்டிவாக இருந்த தமிழ்துறை பேராசிரியர்கள் சாந்தினி மேடம், கவிதா மேடம், வாழ்த்துறை வழங்கிய கவிதா மேடம், சுஜாதா மேடம், சவிதா மேடம், அப்புறம் தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் முத்துலக்ஷ்மி மேடம், சாரை வந்து அழகாக சாரோட இன்ஃபர்மேஷன் 38 பக்கம் இருக்கிற சாரை பற்றின இன்ட்ரோடக்ஷனை ரொம்ப அழகாக நமக்கு தொகுத்து வழங்கிய முனைவர் முத்துலக்ஷ்மி அம்மா, தமிழ்துறை பேராசிரியர் முத்துலக்ஷ்மி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தான் ஆக்சுவலி சாரை பற்றி உண்மையிலேயே எனக்கு வந்து சார் வந்து இன்றைக்கி வந்தது, சுப்பிரமணி சார் வந்து இன்றைக்கி வந்தது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா சார் சொன்னாங்க, ஆக்சுவலி நாங்கள்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி சார், எங்களால் பசங்களை வந்து ஒரு பேஜ் கூட அந்த புக்காக இருக்கட்டும் கண்டென்ட்டாக இருக்கட்டும் க்ரியேட் பண்ண வைக்க முடியல. உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சார் வந்து எங்களெல்லாம் விட நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொன்னது. உண்மையிலேயே நீங்கள் வந்து இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சார்கிட்டேருந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு கண்டென்ட்டை கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை உண்மையிலே அதை நிறைய நீங்கள் டவுட் கேட்பீங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் கேட்கல. இருந்தாலும்
சாரோட நம்பர் இருக்குது, நம்மக்கிட்ட ஃபோன் நம்பர் இருக்குது. நீங்கள் எனி டைம் சார்கிட்ட கேட்டு ஒரு கண்டென்ட்டை, ஒரு சாதாரண ஒரு மெசேஜை கூட, ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பிளாக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸோ புக்ஸு நம்மளோட இன்ஃபர்மேஷன். இப்போ யாரும் புக்கெல்லாம் படிக்கிறதே கிடையாது. நீ யாராவது புக் படிக்கிறியா? கிடையாது. ஸோ இப்போ யாருமே புக் படிக்கிறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைல் யூஸ் பண்ணுறேன். அப்போ அந்த மொபைலில் சின்ன சின்ன விஷயம், அதுவும் நம்மளோட மொழி, தாய்மொழி தமிழ். இங்கிலீஷில் படிக்க சொன்னால் படிக்க மாட்டேன். டெக்ஸ்ட் புக்கில் இருக்க கண்டென்ட்டை படிக்க சொன்னால் யாரும் படிக்க மாட்டேன். ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி கன்வெர்ட் பண்ணி எப்படி வந்து அதை எல்லாருக்கும், இப்போ நான் க்ரியேட் பண்ணதை ஒரு 1000 வியூஸ் போயிருக்கு, 1000 லைக்ஸ் போயிருக்கு அப்படின்னா உண்மையிலேயே அது உனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அது உன்னோட சின்ன சின்ன விஷயங்களை, ஒரு ஜோக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு இமெயிலில் வந்து தமிழில் எப்படி க்ரியேட் பண்ணுறது, இங்கிலீஷில் க்ரியேட் பண்ணுறது உண்மையிலே நமக்கு ரொம்ப கஷ்டம். அப்படி தானே? இதை எல்லோரும் ஒத்துக்குவியா இல்லையா? பதில் சொல்லுப்பா. ஸோ அதை வந்து ரொம்ப எளிமையாக, அதாவது தமிழ் மின்னிதழ்கள் இன்றைக்கி தலைப்பு அதுதான். அதில் வந்து சார் ரொம்ப எளிமையாக, அதே மாதிரி அவரோட இன்ஃபர்மேஷனும், அவர் எப்படி ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆனால் கூட எப்படி இந்த அளவுக்கு ஒரு அவார்டு, நேஷ்னல் அவார்டு வாங்குகிற அளவுக்கு சார் வந்து செல்ஃப் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாமனிதர் நமக்கு இங்கே வந்து நம்ம கூட உரையாற்றினது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தமிழ்துறை அண்ட் கணினி பயன்பாட்டுத்துறை சார்பாக அரங்கம் நிறைந்த கைத்தட்டலோடு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாளாக சப்போர்ட் பண்ண கணினி பயன்பாட்டுத்துறை ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு உண்மையிலேயே கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறது, ஆடிட்டோரியமில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இருந்தாலும் உனக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட மாட்டோமா அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ரிசோர்ஸ் பர்சனை கூட்டிகிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் நீ கற்றுருப்ப அப்படிங்கிற நம்பிக்கையோட, ஸோ இவ்வளோ நேரம் ஈவன் 10 o'clockலேருந்து 1 o'clock வரைக்கும் பொறுமையாக, அதை சொல்லக்கூடாது தான், இருந்தாலும் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து நீ கேதர் பண்ணியிருக்கேன்ற நம்புகிறேன். ஸோ மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும், எய்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் சப்போர்ட்டிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட், தமிழ் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் எங்களது கனித்தமிழ் பேரவை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒளி அமைத்து கொடுத்த ரமேஷ் ஐயா அவர்களுக்கும், பூபதி சார் அவர்களுக்கும், நமக்கு காலையிலேருந்து வீடியோ எடுத்திருக்காங்க ரமேஷ் சார் தான், ஃபோட்டோகிராஃபி சுஜித் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.